குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எப்படி வந்து அனலைஸ் பண்ணலாம், இதுதான் இன்னைக்கு கிளாஸ்ல வந்து பார்க்க போறோம். ஸோ நம்ம வந்து பார்த்தோம்னா பிலிம்ஸ்க்காக ஒரு டெஸ்ட் சீரிஸ் வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த டெஸ்ட்டுக்கான அந்த வருஷத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல நம்ம வந்து அனலைஸ் பண்ணி எப்படி வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்க்கணுன்றது சொல்ல போறோம். ஸோ இதுதான் நம்மளோட டெஸ்ட் சீரிஸ். அதே மாதிரி குரூப் ஒன் நம்ம எப்படி வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி படிக்கணும், அதுக்கான வீடியோஸும் வந்து பார்த்தோம்னா நம்ம யூடியூப்ல வந்து போட்டிருக்கோம். ஸோ குரூப் ஒன்க்கான ஒரு இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ்னு இருக்கும். ஓகே, ஒரு அறிமுக வகுப்புன்னு இருக்கும், இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ். அதை நீங்க பார்த்துக்கலாம். அதில் சில ஐடியாஸ் நான் கொடுத்துருப்போம். ஸோ அந்த ஐடியாஸ்னா கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்கன்னா உங்களால் வந்து பார்த்தோம்னா அந்த குரூப் ஒன் ப்ரிலிமினரி கிளியர் பண்ண முடியும். ஸோ அதை பார்க்காதவங்க யூடியூப்ல இருக்கு பார்த்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஐடியா ஜென்ரலா இப்போ வந்து பார்த்தோம்னா நான் வந்து 2022 கொஸ்டின் பேப்பர் எடுத்துக்கிறேன். ஓகேவா, போன வருஷம் நடந்த 2022 போன வாட்டி நடந்த குரூப் ஒன் கொஸ்டின் பேப்பர் எடுத்து நான் உங்களுக்கு சில ஐடியாஸ் வந்து சொல்ல போறேன். ஸோ அதுக்கு முன்னாடி இதுல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 200 கொஸ்டின்ஸ் வரும். ஓகேவா, இந்த 200 கொஸ்டினும் நம்ம டீகோட் பண்ணி பார்த்தோம்னா டைம் இல்லை. ஓகேவா, ஒரு குறிப்பிட்ட டைம்குள்ள முடிக்க முடியாது. அதனால நான் என்ன பண்றேன்னா ஒரு ஒரு அவுட்லைன் மட்டும் நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு இந்தியன் எக்கனாமி, இன்னொரு நாள் ஐஎன்எம், இன்னொரு நாள் யூனிட் 8, அந்த மாதிரி ஒரு 3 to 4 சப்ஜெக்ட் நான் சொல்றேன். மற்ற சப்ஜெக்ட் நீங்க அப்படியே பிக்கப் பண்ணீங்க. இதுல இருந்து எப்படிலாம் நம்ம கோ த்ரூ பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு நம்ம எக்கனாமி பத்தி பார்ப்போம். ஸோ இந்தியன் எக்கனாமி நம்ம எப்படி படிக்கணும், கொஷின்ஸ் எப்படி வருது, இந்த கொஷினை நம்ம எப்படிலாம் அணுகணும்ன்றத பார்க்க போறோம். ஓகே, இந்திய பொருளாதாரம். ஸோ இந்திய பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து பார்த்தோம்னா ஃப்ரீ கிளாஸஸ் எடுத்துன்னு இருக்கோம். ஓகே, நிறைய பேருக்கு நம்ம தெரியும் நம்ம கிளாஸ் எடுக்கிறேன்னு. ஸோ நீங்க அட்டன் பண்றதா இருந்தா டெய்லி 4:30க்கு, ஓகே, நாளையிலேருந்து கூட இருக்கும். டெய்லி 4:30க்கு இந்தியன் எக்கனாமி, ஐஎன்எம், அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஜாகிரபி, இந்த 3 கிளாஸ்லயும் குரூப் ஒனுக்கு என்ன தேவையோ அது அப்படியே எடுக்கிறோம். ஓகே, குரூப் 4 அப்படிலாம் எடுக்காம குரூப் 1 ரேஞ்சுக்கு எடுக்கிறோம். யாராச்சும் ஃப்ரீயா நான் அதெல்லாம் கத்துக்க நினைச்சீங்கன்னா நீங்க விதைகள் ஸ்டடி சென்டரோட வாட்ஸ்அப் குரூப்லயோ இல்லை டெலிகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வந்துடும். நீங்க டெய்லி கிளாஸ் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நீங்க இந்த சாட்ல வந்து சொல்லுங்க. சரி, இதுதான் இந்தியன் எக்கானமியோட சிலபஸ். ஃபர்ஸ்ட் நம்ம சிலபஸ் பார்த்துருவோம். சிலபஸ் முடிச்சுட்டு இதுக்கு என்ன ஸ்கூல் புக் படிக்கணும்னு தெரிஞ்சுப்போம். அதுக்கடுத்து நம்ம வருவோம். ஸோ இதுதான் சிலபஸ். ஓகேவா, சிலபஸை பொறுத்த வரைக்கும் பாருங்க, இது குரூப் 4ஓட சிலபஸ். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, 5 இயர் பிளானிங், அசஸ்மெண்ட், நித்தி ஆயோக், சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ, ஆர்பிஐ, ஃபைனான்ஸ், இதெல்லாம் அப்படியே. இதே நீங்க குரூப் 1 சிலபஸ் எடுத்தாலும் அதே தான். இது குரூப் 1 சிலபஸ் கிட்டத்தட்ட அதே தான். ஓகே, சின்ன சின்ன மாற்றம் மட்டும்தான் இருக்கும். ஸோ நீங்க குரூப் 4 படிச்சாலும் சரி, குரூப் 1 படிச்சாலும் சரி, கிட்டத்தட்ட சிலபஸ் எல்லாம் ஒண்ணுதான். படிக்கக்கூடிய புக்ஸும் ஒண்ணுதான், ஸ்கூல் புக்ஸும் ஒண்ணுதான். கேட்கக்கூடிய கொஷின்ஸ் தான் மாறப்போகுது. ஓகேவா, இப்ப நான் டைரக்டா ஒரு கொஸ்டின் கேட்கறேன், அதுல வந்து பார்த்தா இன்டைரக்டா கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின்ஸ் வரும். இந்த மாதிரி நம்ம யோசிச்சு பதில் போடுற போல இருக்கும். இது குரூப் 1. இது டைரக்டா, ஃபார் எக்ஸாம்பிள் இதுலயே சில கொஸ்டின் டைரக்டா கேட்டிருப்பாங்க. அது வந்து பார்த்தோம்னா சிம்பிளா நம்ம எழுதிடலாம். ஓகே, இது எல்லாமே இன்டைரக்ட். இதெல்லாம் பார்த்தா குரூப் 4 கொஸ்டின். ஆல்ரெடி இது பூரான்றது பல காலமா கேட்டுனுக்கிற கொஸ்டின். பூரா ஃபுல் ஃபார்ம் கேட்பாங்க, பூரா யாரு கொண்டு வந்தது கேட்பாங்க, பூரானா என்னன்னு கேட்பாங்க. ஓகேவா, இதெல்லாம் வந்து பழைய பழைய காலத்து கொஸ்டின், பழைய காலம். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் குரூப் 4 டைரக்டா கேட்பாங்க. சரி, நம்ம பார்ப்போம் குரூப் 4 கொஸ்டினுக்கும் குரூப் 1 கொஸ்டினுக்கு என்ன வித்தியாசம், சிலபஸ் எப்படி இருக்குன்னு. ஸோ சிலபஸை பொறுத்தவரைக்கும் இதுதான். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்புகள் எப்படி இருக்கு. 5 இயர் பிளான், இந்தியாவில் வந்து பார்த்தோம்னா சுதந்திரம் அடைஞ்ச உடனே நம்ம 5 ஆண்டா வந்து பார்த்தோம்னா பிளான் பண்ணோம். பிளான் பண்ணி நம்மளோட வளர்ச்சி திட்டத்தை கொண்டு போனோம். இந்த பிளானிங் எல்லாம் யார் பாத்துக்கினாங்கன்னா பிளானிங் கமிஷன், திட்டக்குழுன்றவங்க தான் இந்த பிளானிங் எல்லாம் பாத்துக்கினாங்க. நித்தி ஆயோக், இந்த திட்டக்குழு வந்து பார்த்தோம்னா இப்ப நம்ம ஸ்கிராப் பண்ணிட்டோம். இதை வந்து இப்ப டிசால்வ் பண்ணிட்டு நித்தி ஆயோக், இந்தியாவுக்கான ஒரு மாறும் இந்தியா, டிரான்ஸ்ஃபார்மிங் இந்தியா, ஓகேவா, மாறும் இந்தியாவுக்கான ஒரு குழு வந்து உருவாக்கணும். இதுதான் வந்து பார்த்தோம்னா உங்களோட ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சிலபஸ். ஸோ செகண்ட் பாயிண்ட் சிலபஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா, நம்ம நாடு இருக்கு, இது வந்து பார்த்தா பொருளாதாரம். பொருளாதாரம்னா காசு தான். ஓகே, ரெவென்யூ தான். ஸோ இதுல என்ன சொல்றாங்கன்னா சோர்ஸ் ஆஃப் ரெவென்யூ. இப்ப இந்திய அரசாங்கமோ இல்ல தமிழ்நாடு அரசாங்கமோ இருக்குன்னா நமக்கு எப்படிலாம் வந்து ரெவென்யூ வருது. ஓகேவா, ரெவென்யூனா காசு எப்படி வருது. மோஸ்ட்லி பார்த்தா 2 விதமா காசு வரும். ஒண்ணு வந்து டாக்ஸ், வரி, இன்னொன்னு நான் டாக்ஸ். ஓகேவா, வரி இல்லாதது. டாக்ஸ்லயே பார்த்தோம்னா நேர்முக வரி, மறைமுக வரி, டைரக்ட் டாக்ஸ், இன்டைரக்ட் டாக்ஸ், இதெல்லாம் நம்ம பார்ப்போம் அதுல. ஓகே, இதுல என்ன படிப்போம், இதெல்லாம் படிப்போம். அதுக்கடுத்து எந்த டாக்ஸ் அதிகமா காசு வருது, கவர்மெண்ட்டுக்கு
ரூபாய் வருதுன்னா எந்த இடத்துல இருந்து அதிகமா வருது, இதெல்லாம் நம்ம வந்து இதுல தெரிஞ்சுப்போம். அப்புறம் வேற என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா, ஆர்பிஐ, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா, இந்த பொருளாதாரம் இருக்குல்ல, இந்திய பொருளாதாரம் இருக்குன்னு வச்சுங்க, இந்தியன் எக்கானமியை கட்டமைக்கிறது ரெண்டே பேர் தான். ஒன்னு ஃபைனான்ஸ் மினிஸ்டர், இன்னொன்னு ஆர்பிஐ. இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துதான் நம்மளோட பொருளாதாரத்தை ஸ்டேபிளா வச்சுக்கிறாங்க, ஒரு நிலையா வச்சுக்கிறாங்க. அதனால நம்ம ஆர்பிஐ பத்தி படிக்க போறோம் இதுல. சோ ஆர்பிஐ மட்டும் படிக்குதுன்னா, ஆர்பிஐனா என்ன, ஒரு வங்கி, தலைமை வங்கி. அதே போல ஆர்பிஐ கீழே இருக்கக்கூடிய எல்லா பேங்க்கையும் நம்ம படிப்போம். கமர்ஷியல் பேங்க்னா என்ன, ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தா ஆர்பிஐ எந்தெந்த பேங்க்ல வந்து பார்க்கும், ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் என்ன, இந்திய பொருளாதாரத்துல என்ன ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் என்னன்றதெல்லாம் பார்ப்போம் அதுல. அடுத்து ஆர்பிஐயோட முக்கியமான ஃபங்க்ஷன் என்ன, மானிட்டரி பாலிசி. இங்க வந்து பார்த்தோம்னா வட்டி இதெல்லாம் நிர்ணயிக்கும் ஆர்பிஐ. அப்பப்போ வந்து பார்த்தோம்னா மீட்டிங் நடத்துவாங்க மானிட்டரி பாலிசியில, ஓகேவா. இதெல்லாம் நம்ம இதுல படிப்போம். அதுக்கடுத்து ஃபைனான்சியல் பிசிக்கல் பாலிசி, பிசிக்கல் பாலிசி இது கவர்மெண்டோடது, அரசாங்கத்தோட. இப்ப கவர்மெண்ட் பார்த்தோம்னா பட்ஜெட் தாக்கல் பண்றாங்க, ஒவ்வொரு துறைக்கும் இவ்வளவு காசுன்றதை பிரிச்சு தராங்க. இதுல எல்லாமே வந்து பார்த்தா இந்த பிசிக்கல் பாலிசியில வரும். அடுத்து ஃபைனான்ஸ் கமிஷன். ஃபைனான்ஸ் கமிஷனை பொறுத்த வரைக்கும் இங்க இருக்கக்கூடிய ஸ்டேட்டுக்கு வரக்கூடிய, இப்ப வந்து பார்த்தோம்னா இப்ப இந்திய அரசாங்கம் இருக்குன்னா எல்லா ஸ்டேட்லயும் வரி கட்டுவாங்க, சென்ட்ரல் டாக்ஸ் நம்ம கட்டுறோம் பாருங்க. இப்ப ஜிஎஸ்டி பார்த்தோம்னா சென்ட்ரல் சிஜிஎஸ்டி, ஐஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டின்னு கட்டுறோம். சிஜிஎஸ்டி சென்ட்ரல் கவர்மெண்ட். ஸோ இந்த வரியில வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கிட்ட வர காசு, கார்பரேட் டாக்ஸ், இதாவது வசூல் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் பிரிச்சு தருவாங்க. இந்த வேலையெல்லாம் யாரு பாக்குறதுன்னா ஃபைனான்ஸ் கமிஷன். ஸோ இந்த நிதிக்குழு, ஓகேவா, இவங்க தான் வந்து பார்த்தோம்னா இந்த காசெல்லாம் பிரிச்சு தருவாங்க. இதை பத்தி இருக்கு. ஷேரிங் ஆஃப் ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட், எல்லாமே ஒண்ணுதான். அடுத்து பார்த்தோம்னா இப்ப புதுசா வந்திருக்கு ஜிஎஸ்டி. 2017 ஜூலை மாசம் 1ஆம் தேதியில இருந்து இந்த ஜிஎஸ்டி அமலுக்கு வந்துச்சு. ஸோ இந்த ஜிஎஸ்டினா என்ன, இதுல என்னென்ன காம்பவுண்ட் இருக்கு, ஜிஎஸ்டி கவுன்சில்னா என்ன, அதுக்கடுத்து இதுல இருக்கிற ஸ்லாப்ல என்னென்ன பொருள் எதில் இருக்கு, இதுல ஜிஎஸ்டில என்னென்ன பிரச்சனை இருக்கு, இதெல்லாம் நீங்க படிச்சா போதும். ஜிஎஸ்டி ஓவர். மோஸ்ட்லி ஜிஎஸ்டி உலகத்துல எங்க ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தாங்க, ஓகேவா, அதெல்லாம் வந்து கேட்பாங்க கொஸ்டின்ஸா. அடுத்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்திய பொருளாதாரம் எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கு, நமக்கே தெரியும். இந்திய பொருளாதாரம் வந்து பார்த்தோம் அக்ரிகல்ச்சர் ஒரு 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 டிபார்ட்மெண்ட், விவசாயத்துறை வேளாண்மை துறை ஒண்ணு, இண்டஸ்ட்ரீஸ் ஒண்ணு, சர்வீஸ் செக்டர் சேவைத்துறை ஒண்ணு. இதுல எது பெரும்பான்மையா பங்கு அளிக்குதுன்னா சேவைத்துறை, ரெண்டாவது அக்ரிகல்ச்சர், சாரி இண்டஸ்ட்ரி, மூணாவது அக்ரிகல்ச்சர். ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவோட பொருளாதாரம் எந்த ஸ்ட்ரக்சர்ல இருக்கு, யார் அதிகமா கான்ட்ரிபியூட் பண்றாங்க, எதில் அதிகமா வேலை பார்க்குறாங்க, இதெல்லாம் தெரிஞ்சுப்பீங்க. அதுக்கடுத்து எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன். ஸோ வேலை வாய்ப்பு அதிகப்படுத்துறாங்க. எம்ப்ளாய்மெண்ட் ஜெனரேஷன் படிக்கிறதுக்கு முன்னாடி அன்எம்ப்ளாய்மெண்ட் என்னன்னு படிப்பீங்க, அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்ஸ் படிப்பீங்க. அதுக்கடுத்து இந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் போகிறதுக்காக அரசாங்கம் எடுத்த எல்லா ஸ்கீம்ஸும், மோஸ்ட்லி இந்த ஸ்கீம்ஸ் தான் கேட்பாங்க. குரூப் 4 வந்தா டைரக்டா ஸ்கீம் இயர் கேட்டுருவாங்க. குரூப் 2 ஒன்னா இருந்தா இதுல இருந்து கொஞ்சம் அனலிட்டிக்கா கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி கேட்பாங்க. அதுக்கடுத்து பார்த்தோம்னா லேண்ட் ரிஃபார்ம். இங்க வந்து பார்த்தோம்னா நம்ம சுதந்திரம் அடையும் போது நிறைய நிலங்கள்லாம் பார்த்தோம்னா ஜமீன்தார் கிட்ட இருந்தது. ஒரு ஜஸ்ட் ஒரு ஓவர்வியூ தான், வேகமா அந்த சிலபஸ்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன், யாருங்க போர் அடிச்சா சொல்லுங்க. அதுக்கடுத்து லேண்ட் ரிஃபார்ம். இங்க இருக்கக்கூடிய நம்ம சுதந்திரம் அடையும் போது பெரும்பான்மையான நிலங்கள் பார்த்தோம்னா ஜமீன்தாரு, பெரிய பெரிய ஆட்கள் கிட்ட இருந்தது. இந்த நிலத்தெல்லாம் வந்து பார்த்தோம்னா நான்கு சட்டங்கள் கொஞ்சம் ரிஃபார்ம்ஸ் கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்க. ஸோ இதுல படிப்போம் நம்ம. ஸோ இந்த லேண்ட் ரிஃபார்ம் வந்து பண்ணாங்க, இங்க இருக்கக்கூடிய நிலத்தெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தினாங்க. அதுக்கடுத்து விவசாயத்துல என்னென்ன மாற்றங்கள்லாம் வந்தது, கிரீன் ரெவல்யூஷன், ஒயிட் ரெவல்யூஷன், இதெல்லாம் இதுல படிப்பீங்க. அப்ளிகேஷன் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக், இது வந்து பொதுவான டாபிக். இதுல வந்து இப்ப கரண்டா விவசாயத்துல எந்த மாதிரி முன்னேற்றம்லாம் அடைஞ்சிருக்குன்றதை நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும். ஓகே, ரைஸ் இன்டென்சிபிகேஷன் அப்படின்னா என்ன, கிரீன் ரெவல்யூஷன்னா என்ன, ஓகேவா. இப்போ ட்ரிப் இரிகேஷன்னா என்ன, ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் என்ன, அந்த மாதிரி அக்ரிகல்ச்சர்ல எந்த மாதிரி முன்னேற்றம் இருக்கு அது. அடுத்து இண்டஸ்ட்ரியல் க்ரோத். இந்தியாவில் வந்து பார்த்தா 1950s இருந்து எப்படி தொழிற்சாலையெல்லாம் டெவலப் ஆயிருக்கு. முதல்ல ஆரம்பிச்ச அதை இரண்டாவது 5 இயர் பிளான்ல நம்ம படிச்சிருப்போம் ஆல்ரெடி. இரண்டாவது 5 இயர் பிளான்ல இங்க வந்து பார்த்தா ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ்லாம் உருவாக்கி இருப்பாங்க. அந்த இண்டஸ்ட்ரீஸ்ல ஆரம்பிச்சு இப்போ வந்து பார்த்தோம்னா எப்படி நம்மளோட தொழிற்சாலையில மாறி இருக்கு. இந்த 1991 பாலிசி, ஓகேவா, 1991 எக்கனாமிக் பாலிசி எப்படி இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் ஒரு பயனுள்ளதா அமைஞ்சது, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுங்க. அடுத்து வந்து பார்த்தோம்னா ரூரல் டெவலப்மெண்ட், ஓகே, ரூரல் வெல்ஃபேர் ப்ரோக்ராம்.
இதை பத்தி தெரிஞ்சு வச்சுங்க. இது இங்க வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய கிராமப்புறத்துல வந்து பார்த்தோம்னா எந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸை கொண்டு வராங்க, எதுக்கு அப்படி பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய சமூக பிரச்சனை, அங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன், எஜுகேஷன், ஹெல்த், எம்ப்ளாய்மெண்ட், பாவர்ட்டி, இதுக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்றதுக்காக, இது எல்லாத்தையும் அடியோடு நீக்கிறதுக்காக எந்த மாதிரி திட்டங்கள், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கீமு. ஓகே, இதெல்லாம் வந்து பார்த்தா உங்களுக்கு ஸ்கீமு +1 புக்ல கவர் ஆகும். +1ல பார்த்தோம்னா உங்களுக்கு 8th லெசன் ஆர் 9th லெசன்ல ரூரல் எக்கனாமின்னு ஒரு லெசன் வரும். அந்த லெசன் படிச்சா சரியா இருக்கும். ஸோ இதுதான் உங்களோட சிலபஸ். ஸோ உங்க சிலபஸை பொறுத்த வரைக்கும் எங்க ஆரம்பிக்குதுன்னா 1950ஸ்க்கு மேல ஆரம்பிக்குது. இப்போ வரைக்கும் கரண்டா இப்போ 2024 வரைக்கும் நடந்த பொருளாதாரத்துல என்னென்னலாம் மாற்றங்கள் நடந்திருக்கு, 5 இயர் பிளானை பத்தியும், இங்க இருக்கக்கூடிய நித்தி ஆயோகா, இங்க இருக்கக்கூடிய ஃபைனான்ஸ் கமிஷன், இங்க இருக்கக்கூடிய பட்ஜெட், இதை பத்தி தான் உங்களோட சிலபஸ் ரிவால்வ் ஆகுது. ஓகேவா? சரி, எந்த ஸ்கூல் புக்கு தான் நான் படிக்கணும் அப்படின்னு நீங்க யாராவது கேட்டீங்களா? ஸோ இதுதான் தமிழ்லயும் பாத்துங்க. இயல்புகள், 5 ஆண்டு திட்டம், மதிப்பீடு, திட்டக்குழு, நித்தி ஆயோகா, இதெல்லாம் இருக்கு. ஸ்கூல் புக்கை பொறுத்த வரைக்கும் பாருங்க, எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 6 to 10ல ஒண்ணுமே இருக்காது. 6 to 10ல நீங்க படிச்சு, நான் 6 to இப்போ சில புக்கு நீங்க 6 to 10 மட்டும் படிச்சுட்டு போவீங்க. ஓகேவா? சயின்ஸ் எல்லாம். ஆனா எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 6 to 10 படிக்கிறது வேஸ்ட். ஒண்ணுமே இருக்காது அதுல. அதுல இருந்து ஒரு கொஸ்டின் 2 கொஸ்டின் வரதே அதிகம். நீங்க என்ன படிக்கணும்னா +1 புக்கு படிக்கணும். +1ல 7, 8, 9, 10, 11 இந்திய பொருளாதாரம், இந்தியன் எக்கனாமின்ற லெசன்ல +1 படிக்கணும். அதுக்கடுத்து +2 படிக்கணும். இது வந்து குரூப் 4 இருந்தாலும், நீங்க எல்லாம் டிகிரி முடிச்சிருப்பீங்க குரூப் 4 இருந்தாலும். ஓகேவா? நிறைய பேர் நீங்க எல்லாம் வந்து தைரியமா அதை படிக்கலாம். +1 +2. இதே நீங்க குரூப் 1 மட்டும், குரூப் 1 படிக்கிறீங்க, குரூப் 1 படிக்கிறதா இருந்தா நீங்க இந்த காமர்ஸை சேர்த்து படிக்கணும். ஏன்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. ஸோ இந்த காமர்ஸ்ல சொல்லி இருக்கக்கூடிய 10, 11 யாராச்சும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க. இவ்வளவு லெசன் தான் படிக்கணும், இவ்வளவுதான் நீங்க ஸ்கூல் புக்ல படிக்கணும். இதை நீங்க ஒழுங்கா படிச்சு இதுல இருக்கிற கான்செப்டை புரிஞ்சுக்கினா போதும், உங்களால வந்து வரக்கூடிய 10 கொஸ்டின்ல 7 to 8 அடிக்க முடியும். ஓகேவா? எல்லாத்தையும் அடிக்க முடியும்னு சொல்லவே மாட்டேன், யாராலையும் பண்ண முடியாது. ஆனா உங்களால ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகேவா? உங்களால அடிக்கிற அளவுக்கு ஒரு நம்பிக்கை கிடைக்கும். இவ்வளவுதான் மொத்த லெசனை. ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறதுனா எடுத்துங்க. 10வதுல ஒரு 5 லெசன், 9வதுல 5 லெசன், இதுதான் இம்பார்ட்டன்ட். அதுக்கு முன்னாடி இருக்கிறதுலாம் ஒண்ணுமே இருக்காது. அதுல இருந்து ரேரா தான் கொஸ்டின்ஸ் வரும். ஸோ குரூப் 4 அந்த மாதிரி காமர்ஸ்லாம் தேவையில்ல. ஓகேவா? வெறும் எக்கனாமி மட்டும் படிச்சா போதும். இதை குரூப் 1 இருந்தா காமர்ஸ்லாம் படிங்க. அது எதுவுமே இருக்காது அந்த லெசன்ல. ஓகேவா? வெறும் ஸ்கீம்ஸ் எல்லாம் இருக்கும். இந்த 20, 23 லெசன்ஸ், இந்த லெசன்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தா உங்க சிலபஸ்ல மென்ஷன் பண்ண லெசன்ஸ் தான் இருக்கும். இதே நீங்க குரூப் 4 கொஸ்டின் பேப்பர் பாத்தீங்கன்னா எல்லாமே டைரக்டா இருக்கும். பாருங்க, 5 இயர் பிளானு, 5 இயர் பிளானு, அதோட தீம், பர்த் ரேட்னா என்ன, டைரக்ட். அப்போ நம்ம ஆல்ரெடி படிச்சோம், பர்த் ரேட்னா என்ன, 1000 பேருக்குள்ள எத்தனை பேர் பிறகுறாங்க அதான் பர்த் ரேட்டு. ஓகேவா? இதை 5 இயர் பிளான் நம்ம ஆல்ரெடி படிச்சோம். ஒவ்வொரு 5 இயர் பிளானுக்கு ஒரு தீம் இருக்கும். இந்த 5 இயர் பிளானா இதுதான், அந்த 5 இயர் பிளானா இதுதான். நீங்க அப்படியே கதை, நம்ம ஆல்ரெடி கதையை சொல்லியிருப்போம், அந்த கதை பார்த்தா கூட தெரியும். இப்போ யாராச்சும் சொல்லுங்க பாருங்க, ப்ராப்ளம் ஆஃப் ரெஃப்யூஜி, எந்த 5 இயர் பிளான்ல இங்க இருக்கக்கூடிய அகதிகளோட பிரச்சனை இருந்தது, ஃபுட் இன்ஃபிளேஷன் இருந்தது. அவ்வளவுதான் ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான். ஆல்ரெடி நம்ம சொன்னோம், அந்த டைம்ல பார்ட்டிஷன் ஆயிருக்கும். நிறைய பெரும்பான்மையான மக்கள் வந்து பார்த்தோம்னா இந்தியாவுக்குள்ள வந்திருப்பாங்க பாகிஸ்தான்ல இருந்து. இந்தியாவில இருந்து கொஞ்சமான மக்கள் தான் பாகிஸ்தான் போனாங்க. அதனால இந்த ரெஃப்யூஜி பிரச்சனை இருந்தது. அப்போ இது ஃபர்ஸ்ட். அதே போல ஃபர்ஸ்ட் 5 இயர் பிளான் எடுத்த உடனே செல்ஃப் ஜெனரேட்டிங் எக்கானமின்னு சொல்லியிருக்க மாட்டோம். எடுத்த உடனே நான் சுயமா தான் இருப்பேன்னு எடுத்தோம்னு சொல்ல முடியுமா? நம்ம ஒண்ணுமே இல்லாத ஒரு புது நாடு. அப்போ 4 வராது 3 வரும், அப்படி கூட நீங்க வச்சு பார்க்கலாம். அப்ப 4 வராது 3 வரும். ஓகேவா? சோ இது பார்க்கும்போதே தெரிஞ்சிச்சு, ஆன்சர் வந்துச்சு. பாருங்க, இந்த ஒண்ணு தெரிஞ்சா போதும் உங்க ஆன்சர் வந்துச்சு டைரக்டாவே. சோ இந்த மாதிரி நம்ம கதையோட படிச்சோம்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். இத பாருங்க, ஆர்பிஐ கண்ட்ரோல், இது வந்து ஆர்பிஐ பத்தி இருக்க கொஸ்டின். இதுவும் கொஞ்சம் டைரக்ட் தான். ஓகேவா? ஆர்பிஐ என்ன பண்ணுதுன்னா இங்க இருக்கக்கூடிய மணி சப்ளை, ஓகே, பணத்தை வந்து எவ்வளவு அந்த நாட்டுல இருக்குன்றது கண்ட்ரோல் பண்றது, வழக்கத்தை கட்டுப்படுத்துது. ஓகே, இது மூலமா வந்து பார்த்தோம்னா இன்ஃபிளேஷன் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணப்படும். இது கண்ட்ரோல் ஆகுதுன்னா இது கண்ட்ரோல் ஆகும். பணத்தை கண்ட்ரோல் ஆனா பண வீக்கத்தையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ ரெண்டுமே கரெக்ட். எவ்வளவு டைரக்டா கேக்குறாங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்கனாமிக் பாலிசி டைரக்டா கேக்குறாங்க. இந்த மாதிரி டைரக்டா கேட்டாங்கன்னா இங்கேயும் பாருங்க, நான் சொன்ன கொஸ்டின் தான். 2021 கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய காசு ரெவன்யூ எது அதிகமா தராங்க? ஃபார் எக்ஸாம்பிள், பர்சனல் டாக்ஸா, ஜிஎஸ்டியா, எக்ஸைஸ் டியூட்டியா, கார்பரேட் டாக்ஸா? ஜிஎஸ்டியா, தனிநபர் வரியா, இல்லைன்னா இந்த நிர்வாக வரி, அந்த கம்பெனி வரியா, சுங்க வரியா, இது எது அதிகமா இருக்குன்னு கேக்குறாங்க.
உங்களுக்கு ஒண்ணு எது அதிகமா இருக்குன்னு தெரிஞ்சு வச்சுங்க, இல்ல எது வராதுன்னு தெரிஞ்சு வச்சுங்க. கண்டிப்பா கஸ்டம்ஸ் வராது. ஓகேவா? கஸ்டம்ஸ்லாம் கம்மி தான். ஓகே, சோ அது வராது. மோஸ்ட்லி வந்து பார்த்தா உங்க கன்ஃபியூஷன் ஜிஎஸ்டியா இல்ல இந்த பர்சனல் இன்கம் டேக்ஸா, இதுக்குள்ளதான் உங்களுக்கு பிரச்சனையே வரும். இந்த 1, 2க்குள்ளதான் உங்களுக்கு பிரச்சனை வரணும் தவிர மத்ததுக்குள்ள பிரச்சனையே வரக்கூடாது. கஸ்டம்ஸோ இல்ல இந்த கார்பரேட் டாக்ஸ் அது கூட கம்மி தான். ஓகேவா? இங்க தனிநபர் வரி தான் வந்து பார்த்தோம்னா அதிகம். இப்போ அதே போல இப்போ என்ன வரின்னு பாத்துக்க. ஏன்னா இப்ப ஜிஎஸ்டி பார்த்தோம்னா நிறைய பேர் தாக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது கிட்டத்தட்ட கொஞ்சம் தான் கிட்ட இருந்தது. ஓகேவா? இப்போ மேபி செக் பண்ணீங்க எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி. சோ இப்படிதான் டைரக்டா கேட்பாங்க குரூப் 4ல. ஆனா இது அப்படியே ஆப்போசிட்டா கேட்கறது தான் குரூப் 1. இப்ப குரூப் 1 கொஸ்டின் பேப்பரவே பார்ப்போம். சோ நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்மளோட ப்ரிப்பரேஷன் என்ன, நம்ம எப்படி மூவ் பண்ணணும்ன்றதெல்லாம் தெரிஞ்சுக்கினா தான் ஈஸியா இருக்கும். சோ இப்ப நம்ம பார்க்க போறது குரூப் 1. சோ இந்த 2022ல நீங்க போய் எடுத்து பாத்தீங்கன்னா 15 to 16 கொஸ்டின்ஸ் சொல்லியிருப்பேன். ஓகேவா? டோட்டலா இந்த எக்கானமில வந்து பார்த்தோம்னா ஒரு 16 கொஸ்டின், 16 to 15 கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஓகே, இதுக்கு முன்னாடி எல்லாம் பார்த்தா 21, இப்ப வந்து 15 to 16 இந்திய பொருளாதாரத்துல வருது. சோ இந்த 16 கொஸ்டின், இந்த 15 கொஸ்டின் நம்ம பார்ப்போம். ஓகே, சில கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்திய பொருளாதாரத்திலயும் வைக்கலாம், ஐஎன்எம்ல வைக்கலாம், கரண்ட் அஃபேர்ஸ்லயும் வைக்கலாம், அது எப்படினாலும் வைக்கலாம். ஓகேவா? அதனால வந்து டோட்டலா ஒரு 15 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இந்த 15 கொஸ்டினும் எப்படி எல்லாம் கேட்டிருக்காங்கன்றத நம்ம பார்ப்போம். இதுல எது எதெல்லாம் எளிமையா வந்திருக்கு, எது கஷ்டமா வந்திருக்கு, எது புக்ல இருந்து வந்திருக்கு, எது புக்ல இருந்து வரலாம், இது எல்லாத்தையும் இன்னைக்கு நம்ம பார்த்துருவோம். இந்த மாதிரி சில சப்ஜெக்டை நம்ம பார்த்தோம்னா நமக்கு ஐடியா வந்துரும். சோ நம்ம ஆல்ரெடி சிலபஸை பார்த்துட்டோம், என்ன புக்கு படிக்கணும்னு பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்ப்போம் சிலபஸ் வைஸ் போலாம். சோ சிலபஸ்ல வந்து பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. ஓகேவா? நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, இந்திய பொருளாதாரத்தின் இயல்பு. இதுல ஏதாச்சும் கொஸ்டின் கேட்டாங்களா பார்த்தோம்னா கேட்டிருக்காங்க. இதுல இருந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்போ இந்த ஏரியா ரவுண்ட் பண்ணிப்போம். இந்த ஏரியால இருந்து ஒரு நிமிஷம், இந்த ஏரியால இருந்து ஒரு கொஸ்டின். ஓகே, போவோம் அதனா கொஸ்டின். ஓகே, இதுதான் நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி. இந்திய பொருளாதாரத்தை பத்தி தெரிஞ்சா இந்த கொஸ்டின்ஸ் வந்து போட முடியும். சப்போஸ் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ணியிருந்தா கூட இது வந்து போட்டிருக்கலாம். இப்போ நம்ம பார்ப்போம் இந்தியன் எக்கானமி. நான் ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ்ல வச்சு நான் தமிழ்ல வைக்கிறேன். ஓகேவா? இந்தியன் எக்கானமி எப்படி இருக்குன்னு கேட்கறாங்க. இது பொதுவா கேட்கறாங்க. ஒண்ணு ஃபர்ஸ்ட் நேரம் போறேன், எடுத்த உடனே பாக்குறேன் லோ பெர் கேபிட்டல் இன்கம், தனிநபர் வருமானம் கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க. ஓகே, இது வந்து உங்களோட ஸ்கூல் புக்லயே இருக்கு. இது வந்து ஸ்கூல் புக்ல இருக்கு. ஓகேவா? எங்கன்னா உங்களோட எக்கானமி புக்ல 7வது லெசன் +1 எடுத்தீங்கன்னா இது உங்க ஸ்கூல் புக்ல இருக்கு. ஓகே, நீங்க எடுத்து பாருங்க. 7வது லெசன் +1ல இருக்கு. சோ இது டைரக்டா ஸ்கூல் புக்ல இருந்து வந்த கொஸ்டின். ஆனா கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தா டைரக்டா கேட்காம ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்டிருக்காங்க. சரி பார்ப்போம். யாராச்சும் ஒருத்தர் கூட சொல்லலாம், இந்தியாவில் பெர் கேபிட்டல் இன்கம் குறைவா இருக்கா அதிகமா இருக்கா? கேக்குதா? ம், யாராச்சும் நம்ம கிளாஸ் அட்டன் பண்ண இருக்கீங்க தானே? இந்தியாவில ப்ராப்ளம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இருக்கா இல்லையா? சரி நானே சொல்லிட்டுமா, டைம் ஆகுது. இருக்கு சார். சரி பாருங்க, இது ஃபர்ஸ்ட் தமிழ்லயே காட்டுறேன். யாராச்சும் தமிழ் மீடியமா இருந்தா பாத்துங்க. இந்திய பொருளாதாரத்தில் என்னென்ன கூறுகள்லாம் இருக்கு. ஓகேவா? குறைந்த தள வருமானம், உழைக்கும் மக்கள் அதிக விதத்தில் தொழிற்சாலையில் ஈடுபட்டிருக்காங்க. சோ இது வந்து பார்த்தா வச்சுக்கோ அப்பரப்ட தப்பு. இங்க அதிகமான மக்கள் எதுல இருக்காங்க? உழைக்கும் மக்கள் எந்த துறையில இருக்காங்க? யாராச்சும் சொல்லுங்க. அக்ரிகல்ச்சர். ஆமா, அக்ரிகல்ச்சர்ல தான் இருக்காங்க. 49% இந்திய மக்கள் அக்ரிகல்ச்சர்ல தான் இருக்காங்க. வெறும் 23% மக்கள் தான் இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. 23, 25% தான் சர்வீஸ் செக்டர்லயும் இருக்காங்க. அப்போ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது எனக்கு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஓகேவா? ப்ராப்ளம் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் இல்ல, ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இந்தியாவுல இருக்குது. நல்லா பாருங்க, இந்தியாவுல வேலை வாய்ப்பு இல்லாததுதான் பிரச்சனை. எம்ப்ளாய்மெண்ட் யாருக்குன்னா பிரச்சனை இருக்குமா? நான் வேலை இருக்குன்னா இது பிரச்சனை இல்லை, அன்எம்ப்ளாய்மெண்ட் தான் பிரச்சனை. அப்போ புரியுதுங்களா? ப்ராப்ளம் ஆஃப் அன்எம்ப்ளாய்மெண்ட் இது வரணும். எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்துருக்கோம். இந்தியாவுல வந்து பார்த்தோம்னா வேலை இல்லாதது பார்த்தா ஒரு பிரச்சனை. எந்த ஊர்லயானா வேலை இருக்குது ஒரு பிரச்சனையா இருக்குமா? சோ இதுவும் தப்பு. இம்ப்ரூவிங் ரேட் ஆஃப் கேபிட்டல் ஃபார்மேஷன் இந்தியாவில் பார்த்தோம்னா இப்பதான் வந்து பார்த்தோம்னா கொஞ்சமா நம்மளோட கேபிட்டல் ஃபார்மேஷன் இம்ப்ரூவ் பண்றோம்.
ஓகேவா? நம்மளோட முதலீட்டை துளி துளியா தான் இன்க்ரீஸ் பண்றோம். இது நீங்க +1 புக்ல படிச்சிருந்தா எழுதிருக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு, ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டுன்னு தெரிஞ்சாவே உங்களுக்கு இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டும் அடி வாங்கிடுறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் 2வது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னும் போது இது 2 காலி ஆயிடுது, இந்த ஸ்டேட்மெண்ட் காலி ஆயிடுது. அப்ப ஆன்சர் உங்க கையிலேயே வந்து வந்தது. ஓகேவா? நீங்க இந்த ஸ்டேட்மெண்ட் படிக்கணும் கூட அவசியம் இல்லை. புரிஞ்சுச்சா? சோ இந்த ஒரு கொஸ்டின் டைரக்டா ஸ்கூல் புக்ல இருந்து வந்திருக்கு, ஒரு பாயிண்ட். நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமில வந்திருக்கு, ஒரு பாயிண்ட். அப்ப நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கானமி, ஸ்கூல் புக்கு, அந்த +1 புக்கு, இது எல்லாத்தையும் நல்லா படிக்கணும். படிச்சா ஒரு கொஸ்டின் நாளைக்கு வரும். இந்த கொஸ்டினும் ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின். நீங்க எக்ஸாம்ல நீங்க எதுவுமே படிக்காம போயிருந்தா கூட இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு உங்களால பதில் சொல்லியிருக்க முடியும். இதுதான் இதுல இருந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறீங்க. சோ அடுத்து போறோம். அடுத்து சிலபஸ்ல என்ன இருக்கு? 5 இயர் பிளான், பிளானிங் கமிஷன், நித்தி ஆயோகா. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கா அப்படி பார்த்தோம்னா இதுல இருந்து கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. சரி, அந்த கொஸ்டின் எந்த அளவுக்கு டெப்தா இருக்கு எல்லாத்தையும் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்ப்போம் வந்து 5 இயர் பிளான். பாருங்க, பிளானிங்ல இருந்து கேட்ட கொஸ்டின். சரி, இந்த மெகலனோபிஸ் பிளான் யாருக்காச்சும் தெரியுமா? இது எத்தனாவது 5 இயர் பிளான்? நேரு. திடீர்னு யோசிக்காதீங்க, நேருன்னு இருக்குது. நேரு தான் இப்ப பிஎம். பிஎம் இவரு. அப்போ செகண்ட் 5 இயர் பிளான். இது வந்து எதை நோக்கி வந்ததுன்னா இண்டஸ்ட்ரீஸ் நோக்கி வந்தது. இந்த 2 பாயிண்ட் தான் எனக்கு தெரியும். ஓகேவா? இதுவும் பார்த்தோம்னா ஸ்கூல் புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். இந்த 2 பாயிண்ட் தான் எனக்கு தெரியும். இது போன வருஷம் கொஸ்டின் பேப்பர். ஓகேவா? யாரும் கன்ஃபியூஸ் ஆயிக்கனா? சரி பாருங்க, இது வந்து ஸ்கூல் புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். ஆனா யோசிக்கிற மாதிரி இருக்குது, டைரக்டா கேட்கல. இதே உங்க குரூப் 4னா இந்த மெகலோனோபிஸ் பிளான் எந்த 5 இயர் பிளான் கேட்டிருப்போம். ஆனா இது குரூப் 1ன்றதுனால உங்களை யோசிக்க வைப்பாங்க. ஓகேவா? நம்ம யோசிக்க வைப்பாங்க, யோசிக்க வைக்கிட்டோம். அவங்க என்ன யோசிக்க வைக்கிறான்னு பார்ப்போம். இப்போ இந்த பிளான் வந்து பார்த்தோம்னு வச்சுங்க, என்ன சொல்ல வராங்கன்னா, நிறைய தொழிற்சாலையை உண்டாக்குவோம், இண்டஸ்ட்ரீஸை உண்டாக்குவோம். இதுதான் இந்த பிளானோட நோக்கம். இந்த நோக்கம் மட்டும் தெரிஞ்சா போதும், இந்த பதில் வந்து எழுதிடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் பாக்குறேன் ஹை ரேட் ஆஃப் சேவிங். சப்போஸ் நான் எக்கானமி நிறைய படிக்கல, எக்கானமி பத்தி டீட்டெயிலா தெரியலன்னா எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டா இல்லையான்னு தெரியாது. ஸோ வெயிட் பண்ணுவோம். ஸோ இது வந்து எனக்கு ஜென்ரலா இருக்குது, எனக்கு என்னன்னே தெரியல. அடுத்து போறேன். ப்ரிஃபர்டு ஹெவி இண்டஸ்ட்ரி கரெக்டா? இது நான் படிச்சிருக்குமா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் நம்ம படிக்கல, ஆனா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் படிச்சிருக்குமா? இது வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸ், ஹெவி இண்டஸ்ட்ரினா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டைம்ல தான் உங்களுக்கு அயன் அண்ட் ஸ்டீல் இண்டஸ்ட்ரீஸ் ருக்கீலான்ற பிளேஸ்லயும், புக்காருன்ற பிளேஸ்லயும், அதுக்கடுத்து இன்னொரு 2-3 பிளேஸ்லயும் இண்டஸ்ட்ரீஸை உருவாக்கி இருப்பாங்க. அதனால இந்த ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. இது வந்து பார்த்தோம்னா இதுவும் டைரக்டா ஸ்கூல் புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின் தான். சரி, அடுத்து டிஸ்கரேஜ் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். நல்லா பாருங்க, டிஸ்கரேஜிங் இம்போர்ட் சப்ஸ்டியூஷன். இப்போ நான் இண்டஸ்ட்ரீஸ்லாம் எதுக்கு ஓபன் பண்றேன்? இதெல்லாம் நீங்க உள்வாங்கணும். இண்டஸ்ட்ரீஸ்லாம் நான் எதுக்கு ஓபன் பண்றேன்னா, நான் நிறைய வெளிநாட்டுல இருந்து இம்போர்ட் பண்றேன். அந்த மாதிரிலாம் இம்போர்ட் பண்ணா என்னால காசு கொடுக்க முடியாது. அதனால நானே எனக்கான தொழிற்சாலையை நான் உருவாக்குறேன், நானே எனக்கான கம்பெனிஸை உருவாக்குறேன்னா, அப்போ இது வந்து என்கரேஜ் பண்ணுமா டிஸ்கரேஜ் பண்ணுமா? இந்த மாதிரி தொழிற்சாலை எல்லாம் புரியுதுங்களா? தமிழ்லயே வைக்கிறேன் பாருங்க. இறக்குமதி பண்றதுல வந்து பார்த்தோம்னா அந்த சப்ஸ்டியூஷன் சொல்லுவோம்ல, அதை வந்து பார்த்தோம்னா ஊக்கப்படுத்தாம இருக்கிறது. ஓகேவா? யாருக்காச்சும் புரியாம இருக்கா? இது புரியுது அந்த கான்செப்ட்? இப்போ நான் இங்க இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் ஓபன் பண்றேன்னா, ஓகேவா, இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் ஆகாம இருக்கணும். அதுக்காக தான் நான் வந்து, புரியுதுங்களா? இப்போ வந்து பார்த்தோம்னா இம்போர்ட் நான் பண்ணக்கூடாது. ஓகேவா? அதுக்காக தான் நான் இண்டஸ்ட்ரீஸ் எல்லாம் உருவாக்குறேன். அப்போ இந்த இம்போர்ட் சப்ஸ்டியூஷன் பண்ணாம இருக்கிறதுக்காக நான் இண்டஸ்ட்ரீஸ் உருவாக்குறேன். ஓகேவா? இந்த மாடல்ல. சோ அதுவும் புரியலன்னு அடுத்து நம்ம வருவோம். இப்போதைக்கு வந்து 2 ரைட். ஓகேவா? சேஃப் கார்டிங் இன்ஃபேண்ட் இண்டஸ்ட்ரி, சின்ன சின்ன இண்டஸ்ட்ரீஸ்லாம் சேஃப் கார்ட் பண்ணணும்னு இருக்காங்க. இதை பத்தி டீட்டெயிலா படிக்கலாம் கூட, ஆனாலும் இங்க ஒரு அசியூம் பண்ணிடும், இங்க இருக்கக்கூடிய எம்எஸ்எம்இ அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்லாம் வந்து நெசக்கணும்னு யாருன்னா சொல்லுவாங்களா? ஒரு பாலிசி இருக்கு, ஒரு மாடல் இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ்ல வளர்க்கணும்ன்றோம். அதுக்காக வந்து இங்க இருக்கிற சின்ன இண்டஸ்ட்ரீஸ் நெசக்கணும்னு சொல்ல மாட்டாங்க, சேஃப் கார்ட் பண்ணணும், அவங்களை பாதுகாக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து 2 இருக்குன்னும் போது எல்லாத்துலயும் 2 இருக்கு. அப்ப நம்ம வச்சுட்டாங்க. சேஃப் கார்டிங்னும் போது இதுவும் வந்து 4 இருக்கும். ஓகேவா? சோ அடுத்து வந்து பாக்குறோம் ஹை ரேட் ஆஃப்
சேவிங். ஸோ இதுதான் கான்செப்ட் வருவோம். இப்போ வந்து பாத்துங்க, ஒரு இண்டஸ்ட்ரீஸோ ஒரு கம்பெனியோ திறக்கணும்னா நமக்கு நிறைய காசு வந்து இருக்கணும். அதுக்கு என்ன பண்ணுவோம்னா எல்லாரும் சேமிப்பாங்க. ஓகேவா? சேமிப்பாங்க. ஒரு பக்கம் சேமிப்பு, ஒரு பக்கம் இந்த சேமிப்பு தான் நாளைக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டா மாறும். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் தான் நாளைக்கு தொழிற்சாலையா மாறும். ஸோ சிம்பிளா சேவிங்ஸ் நம்ம நாட்டுல நிறைய சேவ் பண்ணாதான் நிறைய இண்டஸ்ட்ரீஸ் உருவாகும். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா காசு சேர்த்து வைக்கிறாங்கன்னு வச்சுங்க, அதையெல்லாம் முதலீடு பண்ணுவாங்க. அந்த முதலீடு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தொழிற்சாலையா மாறும். ஸோ கண்டிப்பா இந்த ஒன்னுன்றதும் உங்களுக்கு வந்துடும். பாருங்க, எல்லாத்துலயுமே ஒண்ணு இருக்கு. நம்ம இவ்வளவு தொலை கூட யோசிக்க வேணாம். ஸோ இங்க வந்து பார்த்தோம்னா டிஸ்கரேஜிங் வரக்கூடாது. ஓகேவா? புரியுதா? இல்ல டவுட் இருக்கா? இது கொஞ்சம் செகண்ட் லெவல் கொஸ்டின். ஓகேவா? ஒரு லெவல்ன்றது ஸ்கூல் புக்ல இருந்து டேரக்டா கேட்கறது. அதுல இருந்து நீங்க அந்த ஸ்கூல் புக்ல நீங்க படிச்சதை வச்சு இங்க யோசிக்கிற மாதிரி இருக்கு. இது புரிஞ்சுச்சா? எல்லாம் சைலண்டா அந்த புரியல. எஸ் சார், அண்டர்ஸ்டுட். சரி, அடுத்து அப்படியே பார்ப்போம். பாருங்க, இதுவும் 5 இயர் பிளான் கொஸ்டின் தான். கரெக்டா? இது 2 கொஸ்டின். நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி கரெக்டா எந்த 5 இயர் பிளான் வந்து யாருன்னா தெரியுமா? இந்த 1991 எந்த 5 இயர் பிளான் நம்ம படிச்சோம்? யாருக்குமே தெரியலையா? 8th 5 இயர் பிளான் ஞாபகம் இல்லையா? போன வாரம் தான் நடத்தினேன். ஞாபகம் இல்லையா? ஓகேவா? 8th 5 இயர் பிளான். சரி, இந்த 8th 5 இயர் பிளானே இருக்கட்டும். இத பாருங்க, நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி. ஓகே, ஒரு கட்டத்துல வந்து பார்த்தோம்னா இதெல்லாம் ஸ்டோரி தான் சொல்லியாச்சு. இந்தியா கிட்ட வந்து பார்த்தோம்னா அந்நிய செலவாளி, நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் ரொம்ப ரொம்ப கம்மியாயிடும். நம்ம போயிட்டு ஐஎம்எஃப் கிட்ட போய் லோன் கேட்போம். லோன் கேட்கும்போது அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து உங்க நாட்டுல வந்து நீங்க கவர்மெண்ட் செக்டாருக்கு தான் அதிகமா முக்கியத்துவம் தரீங்க, பிரைவேட் செக்டாருக்கு முக்கியத்துவம் தர மாட்டேன்றீங்க, நிறைய வெளிநாட்டு நிறுவனங்களை உங்க நாட்டுக்குள்ள விட மாட்டேன்றீங்க, இதெல்லாம் நீங்க ஓபன் பண்ணீங்களன்னா நான் வந்து உங்களுக்கு லோன் தரேன் அப்படின்னு ஐஎம்எஃப் வந்து சொல்லிட்டோம். சரி, அதனால நான் பண்ணுவோம், அந்த டைம் பிஎம்ஆ இருந்த நரசிம்ம ராவ் என்ன பண்ணிருப்பாருன்னா பிஎம். யார் இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர்? மன்மோகன் சிங். இவங்க 2 பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா புதிய எக்கனாமிக் கொள்கையை உருவாக்கி இருப்பாங்க. ஓகே, நியூ எக்கனாமிக் பாலிசி உருவாக்கி இருப்பாங்க. அந்த நியூ எக்கனாமிக் பாலிசியில ஒரு பார்ட் தான் நியூ இண்டஸ்ட்ரியல் பாலிசி 1991. ஓகேவா? அந்த நியூ எக்கனாமிக் பாலிசியில ஒரு பார்ட்னா இண்டஸ்ட்ரீஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இருக்குன்னு வச்சு, இங்க இருக்கக்கூடிய தொழிற்சாலை, வெளிநாட்டு நிறுவனம் எல்லாம் வந்து இங்க இண்டஸ்ட்ரியை உருவாக்கலாம். ஓகே, எந்த ஒரு தடையும் இல்லை, எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு சொல்லியிருப்பாங்க. சரி, பார்ப்போம். So which of the following measures has been taken to attain aim of new industrial policies? சோ இதுல என்ன சொல்ல வராங்கன்னா, நம்ம என்னென்ன மெஷர்ஸ் எல்லாம் எடுத்தோம், என்னென்னலாம் மாற்றங்கள் செஞ்சோம், எதுல மாற்றங்கள் செஞ்சோம்னு கேக்குறாங்க. சோ இதுல வந்து பாத்தோம்னு வச்சுங்க, சாரி, இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் வந்து மாத்திருப்பாங்க. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோம்னா லைசன்ஸ் ராஜ்னு இருக்கும். இது வந்து பார்த்தோம்னா ஸ்கூல் புக் தான், பட் கொஞ்சம் டெப்தா கேட்டிருக்கும். ஸ்கூல் புக்ல வந்து பார்த்தோம்னா, ஒரு நிமிஷம் நான் ஸ்கூல் புக்கே காட்டுறேன். கொஞ்சம் டெப்தா வந்து இந்த கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க. சாரி, ஒரு நிமிஷம் ஸ்கூல் புக்ல ஏற்றி காட்டிடுறேன். இந்த புக் காணும். ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்த லைசன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம்னா இனிமே பண்ணக்கூடாது அப்படின்ற இந்த லைசன்ஸ் ராஜை கேன்சல் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இது ஒரு மெஷர்ஸ். அடுத்து வந்து பார்த்தோம்னா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். எல்லாரும் வந்து பார்த்தோம்னா இங்க வந்து தொழில் வந்து தொடங்கலாம். ஓகேவா? யாரெல்லாம் இருக்காங்களோ
அங்கே வந்து தொழில் வந்து தொடங்கலான்னு அறிவிப்புன்னு இது வச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இங்க வந்து பார்த்தோம்னா சில துறைகள் தான் வந்து பப்ளிக் செக்டாரால பண்ண முடியும், அரசாங்கத்தால சில துறை தான் பண்ண முடியும். அதெல்லாம் வந்து குறைச்சிருப்பாங்க. ஓகேவா? மொத்தம் வந்து ஒரு 18 தொழிற்சாலைகள் வந்து 3 தொழிற்சாலைகளா மாத்திருப்பாங்க. இந்த 3 தொழிற்சாலை மட்டும் தான் கவர்மெண்ட் பண்ணும், மற்ற எல்லாரும் பிரைவேட் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் அட்டாமிக் பவர். இந்த அட்டாமிக் பவர் வந்து பார்த்தோம்னா பிரைவேட்ல பண்ண முடியாது, கவர்மெண்ட் தான் பண்ண முடியும். அந்த மாதிரி இதுக்கு முன்னாடி நிறைய இருந்தது. இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தா ஒரு பஸ் கூட ஒரு பிரைவேட்டால விட முடியாது. ஓகேவா? கவர்மெண்ட் தான் விடணும் இருந்தது. அதெல்லாம் மாத்தினாங்க, யாருனாலும் விடலாம், யாருனாலும் அந்த காம்படிஷன் வந்து உண்டாக்கலாம். இப்போ மொபைல் இதுக்கு முன்னாடி பார்த்தா பிஎஸ்என்எல் மட்டும் தான் இருந்தது மொபைல் நெட்ஒர்க்ல, டெலிகாம்ல. இப்போ வந்து பார்த்தோம்னா ஏர்டெல், வோடாஃபோன், இந்த மாதிரி நிறைய ஜியோ, இந்த மாதிரி நிறைய வந்துச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த 1991 பண்ண எக்கனாமிக் ரிஃபார்ம்ஸ். ஸோ இந்த பப்ளிக் செக்டர் எல்லாம் வந்து பார்த்தோம்னா மேனேஜ்மெண்ட்டை மாத்தினாங்க. ஸோ இது ஒண்ணு. இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசி மட்டும் உங்களுக்கு வந்து பார்த்தா இயர் வந்து வேற இயர், அந்த இயர் மட்டும் நான் சொல்றேன். இது கொஞ்சம் டெப்தான கொஸ்டின்ஸ் தான். மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா இதுவே மாத்திடுவாங்க. ஓகே, ஃபாரின் ட்ரேட் பாலிசி வந்து பார்த்தோன்னா வச்சுங்க, ஒரு நிமிஷம். அது மட்டும் இது வந்து பார்த்தா தனிப்பட்ட அரசாங்கத்தோடது. ஓகே, இதுல இருந்து இண்டஸ்ட்ரீஸ்க்கும் அந்த ஃபாரின் ட்ரேடுக்கும் சம்மந்தமே இல்லை. பாருங்க, இது வந்து பார்த்தோம்னா கவர்மெண்டோட டிசிஷன். இது வந்து பார்த்தோம்னா 2015 to 2020 இந்த டைம்ல தான் இந்த ட்ரேட் பாலிசி கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தோம்னா 1991 கொண்டு வந்தது. அதனால இதுக்கும் சம்மந்தம் இல்லை. பாருங்க, இதுல என்ன சொல்ல வராங்கன்னா இண்டஸ்ட்ரீஸ்ல என்னென்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாங்க. ஓகேவா? ஃபாரின் ட்ரேடுன்றது ஓகேவா, அயல்நாட்டு வணிக கொள்கைன்றது அரசாங்கத்தோட கொள்கை. இதுல என்ன சொல்றாங்கன்னா நம்ம ஃபாரின் ட்ரேடை அதிகப்படுத்தணும், ஓகேவா, இவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணணும், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க. 2015 இவ்வளவு பண்ணணும் அவ்வளவு பண்ணணும் அப்படின்னு தான் பேசியிருப்பாங்க, தவிர அதுக்கும் தொழிற்சாலைக்கும் சம்மந்தம் இல்லை. ஓகேவா? இந்த 1991 பாலிசிக்கும் சம்மந்தம் இல்லை. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தோம்னா 1, 2, 3. இது வந்து இதுவும் பார்த்தோம்னா இந்த ஃபாரின் ட்ரேட் பாலிசி இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பாலிசின்னு சொல்லுவாங்க, 2015. இது உங்களோட ஸ்கூல் புக்ல இருக்கும், எக்கானமி புக்ல இருக்கும், தேடி பாருங்க. ஆனா இது கொஞ்சம் கஷ்டமான கொஸ்டின் தான். ஓகே, சோ இது வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு அந்த 5 இயர் பிளான்ல படிக்கிறத வச்சுதான். ஆனா எவ்வளவு டெப்தா கேக்குறாங்கன்றத பாருங்க, உங்களுக்கும் அதுக்கும். அடுத்து அடுத்த கொஸ்டின், இதுவும் வந்து பிளானிங்கை வச்சுதான். பாருங்க, நம்ம வந்து 5 இயர் பிளான் படிக்கிறோம்னு வச்சுங்க. 5 இயர் பிளான் படிக்கிறதுக்கு முன்னாடி சில பேக்ரவுண்ட் வந்து படிச்சோம், ஞாபகம் இருக்கா? இந்தியாவிலேயே முதல்ல பிளானிங் போட்டது யாரு, யாராச்சும் தெரியுமா? இந்தியாவிலேயே முதல்ல பிளானிங் பண்ணது, பிளானிங்கை பத்தி பேசுறது யாரு? ஓகே, விஸ்வேஸ்வரய்யா. நம்மளே பார்த்தோம், பிளான்ட் எக்கானமி ஃபார் இந்தியா. அதுதான் அவரோட புக். இதுவும் ஸ்கூல் புக். இதுவும் பார்த்தோம்னா டைரக்டா ஸ்கூல் புக்கு. இது வந்து பார்த்தோம்னா +2 புக்ல உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸ்ல வரும்னு நினைக்கிறேன். ஓகே, பொலிட்டிக்கல் சயின்ஸ் ஆர் எக்கானமி இதுல வரும். +1 புக்ல வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு விஸ்வேஸ்வரய்யா பத்தியும் ஒவ்வொரு பிளானை பத்தியும் பாம்பே பிளானை பத்தியும் லைனா ஒரு டேப்ல கால மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்க இருந்து கேட்ட கொஸ்டின்ஸ், ஆனா கொஞ்சம் இன்டெப்த். ஸோ இந்த விஸ்வேஸ்வரய்யா வந்து பார்த்தோம்னா ஒரு இன்ஜினியர். இது ஒரு கொஸ்டின் வந்திருக்கும் ஒரு எக்ஸாம்ல. ஓகேவா? அவர் ஒரு இன்ஜினியர். அவர் வந்து பார்த்தோம்னா எந்த ஊர்னு கேக்குறாங்க. பாருங்க, இத வந்து நம்ம கிளாஸ்லயே வந்து காட்டியிருப்போம். அவர் எழுதின புத்தகத்துல வந்து பார்த்தோம்னு வச்சுக்க, மைசூர்னு இருக்கும். பாத்தீங்களா அந்த போட்டோல யாராச்சும் பாத்தீங்களா? ஒரு நிமிஷம், நான் எடுத்து காட்டுறேன். நான் எடுத்து காட்டிடுறேன், ஒரே நிமிஷம் இருங்க. சோ அது தாண்டி வந்து பார்த்தோம்னா விஸ்வேஸ்வரய்யா பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் நிறைய. இந்த பாருங்க, இதுதான் ஒரு புக்கு. ஓகேவா? பிளான்ட் எக்கனமி ஃபார் இந்தியா. அவர் வந்து பார்த்தோம்னா இந்த புக்கு எழுதினார். முதல்ல பிளானிங்காக அவர் தான் வந்து இந்தியாவுக்காக ஒரு புத்தகம் எழுதினாரு. அந்த புக்லயே வந்து பார்த்தோம்னா இந்த பிரிண்டிங் பிரஸ் வந்து மைசூர்னு இருக்கும். ஓகேவா? ஏன்னா அவர் மைசூரை சேர்ந்தவர். நான் கிளாஸ் நிறைய சொல்லியிருப்பேன், அவர் மைசூரை சேர்ந்தவர். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோம்னா 2 வாட்டி கேட்டிருக்காங்க. பாருங்க, இது வந்து பார்த்தோம்னா இப்போ 2022 கேட்டாங்க. அதே போல 2021 இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. பாருங்க, 2021 கேட்ட கொஸ்டின் காட்டுறேன். அந்த பாருங்க, இதுதான் 2021 கேட்டது. தெரியுதுங்களா எல்லாருக்கும்? தெரியுதா?
ஒரே குரூப் ஒன் தான், ஒரே குரூப் ஒன்ல தான் 2021 கேட்ட கொஸ்டின் அப்படியே 2022 அவர் எந்த ஊர்னு கேக்குறாங்க. இந்த விஸ்வேஸ்வரையா தான். அப்போ இந்த விஸ்வேஸ்வரையா பத்தி நீங்க அப்பவே தெரிஞ்சிருந்தாலும் ஸ்கூல் புக்கை பார்த்து படிச்சிருந்தாலும் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ணிக்கலாம். ஓகேவா? தெரியுது அந்த கொஸ்டின் கிளியரா? இந்தியாவுக்காக முதல்ல திட்டமிட்டவர் விஸ்வேஸ்வரையா. சோ இதுவும் வந்து பார்த்தோம்னா அந்த பிளானிங்கோட கொஸ்டின்ஸ் தான். அப்போ நீங்க பிளானிங்ன்றது எந்த அளவுக்கு நீங்க படிக்கணும்ன்றத தெரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? சோ இந்த பிளானிங்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போதைக்கு 3 கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம்னா இந்த பிளானிங் சம்பந்தப்பட்ட ஏரியாஸ்ல இருந்து கேட்டிருக்காங்க. சோ இதுல இருந்து பார்த்தோம்னா ஒரு கொஸ்டினும், இந்த பிளானிங் இந்த இதுல இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போது ஆர்பிஐ. சோ 4 கொஸ்டின் நம்ம பார்த்திருக்கோம். ஓகே, சோ இந்த மாதிரி தான் நீங்க பிடிக்கணும். அப்போ கொஞ்சம் அன்மியூட் பண்ணிடுங்களேன். சோ இந்த 15 கொஸ்டின்ல கிட்டத்தட்ட 3 கொஸ்டின் பிளானிங் சம்பந்தப்பட்டதையும், ஒரு கொஸ்டின் வந்து நேச்சர் ஆஃப் எக்கானமியை பத்தி கேட்டிருக்காங்க. அப்ப இந்த ஏரியால முக்கியத்துவம் கொடுத்து நம்ம படிக்கணும். அடுத்து நம்ம பார்க்க போது ஆர்பிஐ. ஆர்பிஐல இருந்து பார்த்தோம்னா வச்சுக்க, இந்த மானிட்டரி பாலிசி இதுவும் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்ல உங்களுக்கு மானிட்டரி பாலிசியை பத்தி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? அதை நீங்க அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதுக்கான ஆன்சர்ஸ் ஈஸி. ஓகேவா? சோ அதுக்கு முன்னாடி சிம்பிளான ஆர்பிஐ கொஸ்டின் பார்த்துட்டு வந்துருவோம். ஓகே, மொத்தம் 3 கொஸ்டின் ஆர்பிஐல இருந்து கேக்குறாங்க. இதுல இருந்து என்ன சொல்றேன்னா, ஆர்பிஐ நல்லா படிப்பா, ஆர்பிஐ நல்லா தெரிஞ்சுக்கோ. உனக்கு 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னா உன்னால 2 கரெக்டா போட்டுரு. மத்த ஏரியா போய் தேடதை விட ஆர்பிஐ நல்லா படிச்சிரு. சோ பாருங்க, இது சிம்பிளான கொஸ்டின். ஆர்பிஐயோட ஃபங்க்ஷன் கேட்டாங்க. இது டைரக்டா ஸ்கூல் புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின். டைரக்ட் ஸ்கூல் புக், டைரக்ட் பிளஸ் உங்களுக்கு வந்து குழப்பதும் இல்ல, டைரக்டா. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்ப்போம் பாருங்க. இஷ்யூ காயின்ஸ் அண்ட் நோட், கரெக்டா? ஆர்பிஐ தானே ரூபா நோட்லாம் தராங்க. அதே போல பாருங்க, இஷ்யூ இதே மின்ட் குத்துந்தா தப்பு. ஓகேவா? மின்ட் யார் பண்றாங்க? காயின்ஸ் எல்லாம் ஃபினான்ஸ் மினிஸ்ட்ரி. ஓகே, மின்ட் வந்து பினான்ஸ். ஆனா என்னதான் பினான்ஸ் மினிஸ்டர் காயின் எல்லாம் அடிச்சாலும் ஆர்பிஐ கிட்ட தான் கொடுக்கும். அதாப்பா ஊருக்கெல்லாம் கொடுப்பா இதை அப்படின்னு ஆர்பிஐ கிட்ட தான் கொடுக்கும். அப்போ மின்ட்னு குத்துந்தா இந்த ஸ்டேட்மெண்ட் தப்பா இருக்கும். சோ இது வந்து பார்த்தோம்னா ரைட். ரெண்டாவது, பேங்கர்ஸ் டு த பேங்க். இப்போ கவர்மெண்ட் கிட்ட காசு ஏதாச்சும் தேவைன்னா ஆர்பிஐ கிட்ட தான் போகும். இது உங்களோட ஸ்கூல் புக்லயே டைரக்டா இருக்கும். நம்ம ஆர்பிஐ பத்தி டீட்டெயில் நடத்தும். ஓகே, வருகிற கிளாஸ்ல அதெல்லாம் அட்டன் பண்ணி பாருங்க. ரெகுலேட்டிங் கிரெடிட் இதை தான் வந்து பார்த்தோம்னா அந்த நம்ம குரூப் 4 கொஸ்டின்லயே பார்த்தோம். ஓகே, இங்க இருக்கக்கூடிய கடன், இங்க இருக்கக்கூடிய இன்ஃபிளேஷன் எல்லாத்தையும் வந்து மெயின்டைன் பண்ணுவாங்க. கடன் எவ்வளவு கொடுக்கணும், ஓகே, எவ்வளவு வட்டி இருக்கணும், இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில முடிவு எடுப்பாங்க. வட்டி ஏறிச்சா இல்லையா அதெல்லாம் அவங்க சொல்லுவாங்க. ஓகேவா? 3 மாசத்துக்கு ஒரு மீட்டிங் நடக்கும். அப்போ வந்து நமக்கு சொல்லுவாங்க 0.5 50 பாயிண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு, பிஎஸ்பி இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அவ்வளவு சொல்லுவாங்க. அது நீங்க பார்த்தாவே தெரியும். ஸோ இது 3மே கரெக்ட். இது டைரக்டா ஸ்கூல் புக்ல இருந்து கேட்ட கொஸ்டின். ஸோ ஆர்பிஐல இருந்து 3 கொஸ்டின் கேட்கறாங்க. ஒரு கொஸ்டின் சிம்பிளா ஸ்கூல் புக்ல இருந்து கேட்டாங்க. இப்ப அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். அடுத்த கொஸ்டின்ன்றது வந்து பார்த்தோம்னா அதே ஆர்பிஐ பத்தி தான் கேட்டிருக்காங்க. ஆனா அந்த டைம்ல நியூஸ்ல இருந்ததை பத்தி கேட்கறாங்க. எக்கானமியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 15 கொஸ்டின்ஸ் கேட்கறாங்கன்னா ஒரு 3 கொஸ்டின் ஆச்சு கரண்ட் அஃபேர்ஸை மையப்படுத்தி தான் கேட்பாங்க. ஒரு 12 கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு இந்த இந்த ரேஷியோ இருக்கும். ஓகேவா? ஒரு 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 3% 5% வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த குறிப்பிட்ட ரேஷியோல இருந்து கேட்பாங்க. ஓகேவா? இந்த 15க்கு பார்த்தோம்னா 3 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸை மையப்படுத்தி கேட்கலாம். ஆனா அதுவும் கிட்டத்தட்ட நீங்க படிக்கிறது தான். ஸோ இதுல வந்து பார்த்தோம்னா அந்த டைம்ல வந்து பார்த்தோம்னா 2021 பார்த்தோம்னா சென்ட்ரல் பேங்க் டிஜிட்டல் கரன்சியை வந்து விடலாம் அப்படின்னு ஆர்பிஐ வந்து பேசின்னு இருப்பாங்க. ஓகேவா? அந்த டைம்ல அது நியூஸ். ஓகேவா? அதை பத்தி வந்த கொஸ்டின்ஸ் டைரக்டா மோஸ்ட்லி இந்த கரன்சி என்னன்னு இப்போ வந்து விட்டுட்டாங்க. அந்த கரன்சியை ஆல்ரெடி நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்பிஐ டிஜிட்டல் கரன்சி போன வருஷமே விட்டுட்டாங்க. 2023 இந்த கரன்சி விட்டுட்டாங்க. ஆனா இது 2022 நடந்த எக்ஸாம். அப்போ வந்து விடலாமா, இன்ட்ரடியூஸ் பண்ணலாமான்னு ப்ரொபோஸ் பண்ணாங்க. ஸோ அப்போ நியூஸ்ல வந்திருக்கும். நீங்க வந்து படிச்சிருக்கணும். படிச்சிருந்தீங்கன்னா இது வந்து தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி பயனாகுதுன்னு. ஸோ இதுதான் அந்த கொஸ்டின்ஸ். இது வந்து கரண்ட் அஃபேர்ஸை பேஸ் பண்ணி ஆர்பிஐயோட 2வது கொஸ்டின்ஸ். ஓகே, அடுத்து பார்க்க போறது வந்து பார்த்தோம்னா 3வது கொஸ்டின் ஆர்பிஐ பத்தி. ஆர்பிஐ பத்தி 3வது கொஸ்டின் மானிட்டரி பாலிசி, அரசின் இந்த பணக்கொள்கை.
பணம் வைக்க கொள்கை. இப்போ மோஸ்ட்லி மானிட்டரி பாலிசினா என்னன்னு சொல்லிடுறேன்ப்பா. மானிட்டரி பாலிசினா என்ன அப்படின்னா, இப்போ 2 பாலிசி இருக்கும். ஒன்று வந்து பார்த்தோம்னா பிசிக்கல் பாலிசி, ஒன்று வந்து பார்த்தா மானிட்டரி பாலிசி. இது வந்து பார்த்தோம்னா ஆர்பிஐயோடது, இது வந்து பார்த்தோம்னா அரசாங்கத்தோடது, கவர்மெண்ட், அந்த கவர்மெண்டோடது. இப்போ நம்ம ஆர்பிஐ பத்தி பார்ப்போம். ஒவ்வொரு வாட்டியும் வந்து பார்த்தோம்னா இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டின்றது சேரும், மீட்டிங் வந்து போடுவாங்க. இதுல வந்து பார்த்தோம்னா சேர்மன் யாருன்னா ஆர்பிஐயோட கவர்னர் தான் சேர்மனா இருப்பாரு. ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல இருந்து ஒரு 2 பேரும், ஆர்பிஐல இருந்து ஒரு 2 பேரும், ஒருத்தர் பொதுவான ஆள் இருப்பாங்க. இவங்களாம் உட்கார்ந்து மீட்டிங் போடுவாங்க. மீட்டிங் போட்டு இந்த வட்டி விகிதம், இப்ப வந்து பார்த்தோம்னா பேங்க்ல போயிட்டு ஹவுசிங் லோன் வாங்குறோம், ஓகேவா, பர்சனல் லோன் வாங்குறோம், இந்த மாதிரி லோன்லாம் வாங்குறோம்லாம், அந்த மாதிரி லோனு. ஒரு பக்கம் வந்து பார்த்தா நிறைய சேவிங் ஸ்கீம்ஸ்லாம் இருக்கும். சுகன்யா, நான் சிம்பிளா காட்டுறேன் பாருங்க. சிம்பிளா ஒரே நிமிஷம் இருப்பேன். ஒரே நிமிஷம். சிம்பிளா காட்டுறேன் இது என்னன்னு. இந்த மாதிரி வட்டி விகிதத்தை சொல்லுவாங்க. நம்ம வந்து எவ்வளவு வட்டி விகிதம் இன்க்ரீஸ் பண்ணாங்களா இல்லையா, நம்மளோட இன்ஃபிளேஷன் எவ்வளவு, எவ்வளவு அட்ஜஸ்ட் பண்ணலாம், ஓகே, இந்த மாதிரி எஸ்எல்ஆர் எவ்வளவு வச்சுக்கலாம், சிஆர்ஆர் எவ்வளவு வச்சுக்கலாம்ன்றதெல்லாம் வந்து டிசைட் பண்ணுவாங்க, ஓகேவா. இந்த வட்டி விகிதத்தை பேசுவாங்க. இதுதான் வந்து பார்த்தோம்னா மானிட்டரி பாலிசி, ஓகேவா. இவ்வளவு பிஎஸ் பாயிண்ட் அதிகப்படுத்துறோம், இவ்வளவு கம்மிப்படுத்துறோம், நம்மளோட பணவீக்கத்தை பொறுத்து நாட்டோட பொருளாதாரத்தை இவங்க தான் டிட்டர்மின் பண்ணுவாங்க இந்த மானிட்டரி பாலிசி மூலமாக. ஓகே, நம்ம கிளாஸ்ல வந்து இன்னும் டீட்டெயிலா சொல்லுவோம். இப்போதைக்கு ஜஸ்ட் ஜென்ரலா மட்டும் தெரிஞ்சுப்போம். ஸோ இது மூலமா பாக்குறோம் இவங்க என்னெல்லாம் பண்ணுவாங்கன்றதை கேக்குறாங்க, ஓகேவா. இப்போ சிம்பிளா இதெல்லாம் எனக்கு தெரியுது, வட்டி விகிதம்னு எனக்கு தெரியுது. இப்போ நேரா போய் நான் பாக்குறேன், இன்க்ரீஸ் பெர் கேபிட்டலா இன்கம் இருக்குமா இருக்காதா? தனிநபர் வருமானத்தை இவங்க இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? இவங்களோட சீஃப் ஏம் இப்போ வந்து ஆர்பிஐ வந்து வட்டியெல்லாம் இன்க்ரீஸ் பண்ணுப்பா, ஓகேவா. தனிநபர் வருமானத்தை ஆர்பிஐ இன்க்ரீஸ் பண்ண முடியுமா? யோசிச்சு சொல்லுங்க. முடியாது. முடியாது. இது யார் பண்ணுவாங்கன்னா, இது யார் டார்கெட்டா வைப்பாங்கன்னா, பிசிக்கல் பாலிசி, ஃபினான்ஸ் மினிஸ்டர். அரசாங்கம், ஃபினான்ஸ் மினிஸ்டர் சொல்லும். நாங்க ஒரு கவர்மெண்ட்னா சொல்லணும்னா, நான் தனிநபர் வருமானத்தை இவ்வளவு இருந்ததை இவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணியிருக்கேன், இவ்வளவு உட்கட்டமைப்பு அதிகப்படுத்தியிருக்கேன், இதை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் வந்து பினான்ஸ் மினிஸ்டர் தான் சொல்லும். தவிர ஆர்பிஐ பொறுத்தவரைக்கும் பேங்க்ல தரப்போற வட்டி ரேட் இன்க்ரீஸ் பண்றதும், இன்ஃபிளேஷன் பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்றதும், இதை தான் ஆர்பிஐ பண்ண போகுது, ஓகேவா. சோ இந்த 3வது ஸ்டேட்மெண்ட் தப்புன்னு உங்களுக்கு தெரிஞ்சாவே ஆன்சர் வந்துடும், புரிஞ்சிச்சு, ஓகேவா. நீங்க ஒரு செக் பண்ணிக்கலாம் 1 2 கரெக்டா இல்லையான்னு. கண்ட்ரோல் அண்ட் ரெடியூஸ் த இன்ஃபிளேஷன், கரெக்ட். இன்ஃபிளேஷன் பணவீக்கத்தை கண்ட்ரோல் பண்ணி அதை குறைக்குது ஆர்பிஐயோட வேலை. எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஓகேவா, நம்ம நாட்டோட பொருளாதாரத்தையும் இந்த இன்கமையும் ஒட்டுமொத்தமா இது பண்றது சொல்றாங்க. சோ இது ரைட்டு, இது கிட்டத்தட்ட ரைட். இது வந்து பார்த்தா 2 பேரோட வேலையும், ஆர்பிஐயோட வேலையும் சொல்லலாம், ஆர்பிஐயும் நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை டெவலப் பண்றதுதான். ஒரு பக்கம் கவர்மெண்ட் தான் பொருளாதாரத்தை டெவலப் பண்ணலாம், ஸோ இதுவும் சொல்லலாம். ஆனா இது ஆர்பிஐயோட வேலை இல்லை, ஓகேவா. அதே போல இது வந்து பார்த்தோம்னா இது எக்கனாமிக் பாலிசி இல்ல, ஆர்பிஐயோட டூல், சீப் எக்கனாமிக் பாலிசி, ஓகேவா. எக்ஸ்பென்ஷன் எக்கனாமிக் பாலிசி, இதெல்லாம் டூலு. இது வந்து பார்த்தோம்னா முக்கியமான எய்ம் இல்லை, ஓகேவா. இதெல்லாம் வந்து டூல் சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து சில டைம்ல வந்து பார்த்தோம்னா இப்போ கொரோனா வந்தது, ஓகேவா. கொரோனா காலத்துல வந்து பார்த்தோம்னா மக்கள் கிட்ட காசே இல்லை, ஓகேவா. மக்கள் கிட்ட காசே இல்லை, யாரும் வேலைக்கு போட சம்பளம் இல்லை. அப்ப என்ன பண்ணாங்கன்னா ஆர்பிஐ சீப் எக்கனாமிக் பாலிசி கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்து லோன்லாம் வந்து பார்த்தோம்னா குறைந்த ரேட்ல கொடுத்தாங்க. நிறைய பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய சின்ன சின்ன கடைகளுக்கு சுயநிதி மூலமா கடைகளுக்குலாம் வந்து லோன் கொடுத்தாங்க. ஒரு பக்கம் வந்து எம்எஸ்எம்இக்கு லோன் கொடுத்தாங்க. இந்த மாதிரி எல்லாருக்குமே காசு வந்து கையில போய் சேர்ற மாதிரி அந்த வட்டி விகிதத்தெல்லாம் குறைச்சு வச்சாங்க. அதுதான் சீப் எக்கனாமிக் பாலிசி, ஓகேவா. அந்த காசு சீப்பா கிடைக்கும், ஓகேவா. ஸோ ஆர்பிஐ வந்து 3 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால உங்களோட முழு ப்ரிப்பரேஷன்ல ஆர்பிஐக்கான முக்கியத்துவம் அதிகமா இருக்கணும். ஸோ வந்த 15 கொஸ்டின்ல ஆர்பிஐ 5 இயர் பிளான், அதுக்கடுத்து இந்த நேச்சர் ஆஃப் எக்கானமில இருந்து 7 கொஸ்டின் கேட்டாங்க. சரி, அடுத்து வேற என்ன முக்கியமான ஏரியா இருக்கு அப்படி போய் நம்ம பார்த்தோம்னு வச்சுங்க.
ஜிஎஸ்டி. ஓகேவா, பார்த்தாச்சு. சோஷியல் வெல்ஃபேர் பிளானிங் பார்த்தாச்சு. பாப்புலேஷன் கமிட்டிஸ். சரி, அதே போல நான் சொல்லியிருப்பேன், சில கொஷின் வந்து பார்த்தோம்னா நம்ம தெரியலன்னா விட்டுட்டு தான் வரணும். இது வந்து நீங்க எங்கமே படிக்க மாட்டீங்க, மேபி எங்க பார்த்தே இருக்க மாட்டீங்க. சில பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் கரண்ட் அஃபேர்ஸ் படிச்சிருக்கு, ஆனா கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிக்காம, ஓகேவா, இது வந்து பார்த்தா பழைய கரண்ட் அஃபேர்ஸ், இது வந்து எதுவுமே புது கரண்ட் அஃபேர்ஸ்லாம் இல்ல. இதெல்லாம் வந்து பார்த்தோன்னு வச்சுங்க, ரொம்ப நாள் அவன கரண்ட் அஃபேர்ஸ். ஓகே, இதுவும் எக்கனாமி தான் பாருங்க. இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது வேற வழியே இல்ல, எதையோ ஒன்று கெஸ் பண்ணிட்டு போக வேண்டியதான். மோஸ்ட்லி வந்து பார்த்தோம்னா இதை கண்டுபிடிச்சிருவோம் நம்ம, பாலிட்டி படிச்சதுனால. ராஜமன்னார் கமிட்டி, ஆமா, இதை வச்சுதான் கெஸ் பண்ண தவிர மத்தபடி இந்த கமிட்டி எல்லாம் பழைய கமிட்டிங்க, இதுவும் பழைய கமிட்டி தான். இதை வச்சு அவ்வளவு சீக்கிரமா கெஸ் பண்ண முடியாது. ஓகேவா, இந்த ராஜமன்னார் கமிட்டி வச்சா கூட ஆன்சர் தான் பார்ப்போம். சி வந்து 2, சாரி, சி வந்து 2வா, சி வந்து 2 கிட்டத்தட்ட. அப்பவும் பார்த்தோம் உங்களுக்கு 2 ஆப்ஷன் வருது. ஓகேவா, சோ இதுதான் வந்து பவுன்சர். நமக்கு வந்து பார்த்தோம்னா இங்கே ராஜமன்னர் கமிட்டி கொடுக்காம வேற கமிட்டி கொடுத்தாலும் நமக்கு தெரியாமே போகும். ஸோ இந்த மாதிரி மிஸ்லினியஸ் கொஸ்டின்ல தான் நீங்க தப்பு பண்ணணும். மேபி அந்த ஆன்சர் கெஸ் பண்ணணும், தப்பு பண்ணலாம். இந்த இடத்துல தான் தப்பு பண்ணணும் தவிர மற்றபடி இந்த ஆர்பிஐ, இங்க கேட்கக்கூடிய பிளானிங் கமிஷன், இந்த சோசியல் வெல்ஃபேர், இந்த இடத்துல எல்லாம் நீங்க தப்பே பண்ணக்கூடாது. ஓகேவா, ஸோ இதுதான் தப்பாகணும். உங்களுக்கு தெரியாத இடம், தெரிஞ்ச இடத்துல நீங்க தப்பு பண்ணக்கூடாது, அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா மாறணும். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் பார்த்தோம்னா உங்களுக்கு ஒரு பவுன்சர். கிரிக்கெட்ல பவுன்ஸ் போடும்போது நான் கம்முன்னு இருக்க வேண்டியதான், அதே போலதான் இதுலயே வந்து பார்த்தோம்னா குனிஞ்சுக்கணும். நம்ம முடிஞ்சவங்க கெஸ் பண்ணணும். இதுல ஏதாச்சும் தெரியுதா? ஃபார் எக்ஸாம்பிள் தாராப்பூர் கமிட்டி எப்பவாச்சும் நம்ம படிச்சிருப்போமா, அது எந்த வருஷம் வந்தது, அதெல்லாமே தெரியணும். ஓகேவா, ஸோ இந்த தாராப்பூர் கமிட்டி வந்து பார்த்தோன்னு வச்சுங்க, உங்களுக்கு 1997 வந்திருக்கும். ஓகே, கேபிட்டல் கன்வெர்டபிலிட்டி ரேஷியோ இதெல்லாம் யூபிஎஸ்சி ரேஞ்சுக்கு இருக்கு. பட் இதெல்லாம் நம்ம படிச்சுப்போம். இப்போ கமிட்டினா கரண்ட் அஃபேர்ஸ்ல வந்துடும். ஓகேவா, பிளஸ் இந்த மாதிரி கமிட்டி எல்லாம் தேடியும் படிச்சிருக்க மாட்டோம். ஸோ தாராப்பூர் கமிட்டி இதெல்லாம் வந்து பார்த்தா கொஞ்சம் பழைய நியூஸ், இதெல்லாம் படிக்க மாட்டாங்க யாரும். இதெல்லாம் பவுன்சர். ஆனா இதுல ஏதாச்சும் கெஸ் பண்ண முடியுமான்றதை நீங்க கெஸ் பண்ணிக்க வேண்டும். ஓகேவா, ஸோ இதுதான் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் தான் நீங்க கொஞ்சம் யோசிச்சு கெஸ் பண்ணி போடணும். மற்றபடி உங்களுக்கு டைரக்டா கேட்கற கொஸ்டின் நீங்க டைரக்டா அடிச்சே ஆகணும். சரி, அடுத்து நான் பார்க்க போது இண்டஸ்ட்ரி. பாருங்க, இந்த இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆல்ரெடி இண்டஸ்ட்ரியல் பாலிசியும் கேட்டாங்க, ஒரு பக்கம் இண்டஸ்ட்ரியல் growth பத்தி கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் இருங்க, ஒரு கொஸ்டின் வேற ஏதாச்சும் இண்டஸ்ட்ரி பத்தி இருக்காங்க பாத்துக்கலாம். 2 கொஸ்டின். ஓகேவா, இண்டஸ்ட்ரி பத்தி உங்களுக்கு 2 கொஸ்டின். அப்ப இண்டஸ்ட்ரீஸோட முக்கியத்துவம் தெரிஞ்சுங்க. அப்போ இந்த இண்டஸ்ட்ரியல் growth இருக்குல்ல, இந்த இண்டஸ்ட்ரியல் growthல இருந்து உங்களுக்கு 2 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அப்ப இதுல இருந்தே தெரிஞ்சிச்சு உங்களுக்கு முக்கியமான ஏரியாஸ் 3, 3, 6, இங்க ஒரு 8, 9 கொஸ்டின்ஸ் இந்த 3 ஏரியாவில் வந்திருக்கு. ஸோ நீங்க இதே 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 போல் நீங்க 2021 செக் பண்ணி பாத்தீங்கன்னா அதுலயும் அப்படிதான் வந்திருக்கும். சரி, பார்ப்போம் இதுல என்ன சொல்ல வராங்கன்னா பாருங்க. இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இண்டஸ்ட்ரியல் growth பாருங்க, தமிழ்ல பார்த்தோம்னா இந்த தொழிற்சாலை எல்லாம் இருக்குல்ல, அதோட வளர்ச்சி. இப்போ ஒரு இண்டஸ்ட்ரி வளருதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? இப்போ இந்தியாவில இண்டஸ்ட்ரீஸ்லாம் வளருதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிப்போம்? அப்படி பார்த்தோம்னா போன வருஷத்தோட இந்த வருஷம் எவ்வளவு அதிகமா வாங்கியிருக்காங்க, எவ்வளவு இம்போர்ட், எவ்வளவு எக்ஸ்போர்ட் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ப்ரொடக்ஷன் பண்ணிருக்காங்க, எவ்வளவு உற்பத்தி பண்ணிருக்காங்க, இது எல்லாத்தையும் பார்ப்போம். போன வருஷம் வந்து பார்த்தோம்னா ஒரு 3 லட்சத்துக்கு உற்பத்தி பண்ணா, இந்த வருஷம் 4 லட்சம் உற்பத்தி பண்ணாங்க. இந்த மாதிரி வந்து இண்டஸ்ட்ரீஸ்க்குலாம் வந்து கணக்கெடுப்பாங்க. அந்த கணக்கெடுக்கக்கூடிய இண்டெக்ஸ் தான் வந்து பார்த்தோம்னா முக்கியமான இண்டஸ்ட்ரி. ஓகே, மொத்தமா வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒரு முக்கியமான 8 துறைகளை கணக்கெடுப்பாங்களாம். யாருன்னா ஐஐபின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி தான் இந்த கொஸ்டின். ஐஐபி. இந்த ஐஐபி என்ன பண்ணுன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான செக்டார்ஸ். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் இருங்க அதுவும் காட்டிடுறேன். 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ் போட்டா வந்துடும் பாருங்க. 8 கோர் இண்டஸ்ட்ரி மொத்தம் ஒரு முக்கியமான இண்டஸ்ட்ரீஸ் இந்த இருக்கு பாருங்க. பெட்ரோலியம், இங்க போட்டோஸ் இருக்கு பாருங்க. கோல் முக்கியமானதான, கோல் முக்கியம். அதுக்கடுத்து க்ரூட் ஆயில், நேச்சுரல் கேஸ், ரிஃபைனரி, ஸ்டீலு, சிமெண்ட், அதுக்கடுத்து பார்த்தோம்னா ஃபெர்டிலைசர், எலக்ட்ரிசிட்டி. இதுதான் வந்து பார்த்தோம்னா முக்கியமான 8 இண்டஸ்ட்ரி. இப்போ இதுல இருந்து என்ன கொஸ்டின் கேட்கலாம்னு அடுத்த எக்ஸாம் என்ன கேட்கலாம் நான் சொல்றேன். சப்போஸ் எக்ஸாம்ல வந்து யூஸ் பண்ணீங்க, இதுல என்ன கேட்பாங்கன்னா எந்த துறைக்கு அதிக வெயிட்டேஜ்னு கேட்பாங்க. ஓகேவா, இது எந்த வருஷம் தெரியல. ஓகேவா,
2024. ஓகே, 2024 படி ரிஃபைனரிக்கு தான் அதிகமான வெயிட்டேஜ் இருக்கு. பாருங்க, 28% வெயிட்டேஜ் ரிஃபைனரி. குறைஞ்ச வெயிட்டேஜ் வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபெர்டிலைசர், உரம். நோட் பண்ணீங்க, இதை இன்னைக்கே நோட் பண்ணீங்க, நாளைக்கு இதுதான் கொஸ்டினை கேட்பாங்க. ஹையஸ்ட் வெயிட்டேஜ் எது, கம்மியான வெயிட்டேஜ் எது. இதுக்கு முன்னாடி எலக்ட்ரிசிட்டி இருந்தது, ஓகேவா? இப்போ வந்து எலக்ட்ரிசிட்டி குறைஞ்சிச்சு. ஸோ ஞாபகம் வச்சுங்க, உரம் தயாரிக்கிறது பார்த்தோம்னா கம்மியான வெயிட்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒட்டுமொத்தமா மொத்த இண்டஸ்ட்ரி நம்ம 100ன்னு எடுத்தோம்னா இதுல வந்து பார்த்தோம்னா 28% வந்து பார்த்தோம்னா இங்க இருக்கக்கூடிய பெட்ரோலியம் அண்ட் ரிஃபைனரி, ஓகேவா? அந்த க்ரூட் ஆயில்லாம் வந்து கிளீன் இது பண்றாங்கல்ல, அது அவங்க தான் அதிகம். ரெண்டாவது கரண்ட், மூணாவது அந்த எலக்ட்ரிசிட்டி, கடைசி பார்த்தோம்னா ஃபெர்டிலைசர். இதை வந்து அடிக்கடி எக்ஸாம்ல கேட்பாங்க, இந்த இந்த இண்டெக்ஸை, ஓகேவா? இந்த இண்டெக்ஸ்ல என்ன சொல்லுவாங்கன்னா, வளர்ச்சி எப்படி இருக்கு, இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரி, இந்த 8 கோர் இண்டஸ்ட்ரி வளர்ந்தாதான் இங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த இண்டஸ்ட்ரியை வளருதா இல்லையான்றது தெரியும். ஏன்னா இவங்க தான் வந்து பார்த்தோம்னா இன்புட்டே எல்லாருக்கும். பாருங்க, நம்ம ஒரு எந்த இண்டஸ்ட்ரின்னு எடுத்துங்க, அந்த இண்டஸ்ட்ரியில கண்டிப்பா வந்து நிறைய ஆயில் தேவைப்படும், கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா நிறைய வெஹிக்கல் டீசல் தேவைப்படும், கண்டிப்பா எலக்ட்ரிசிட்டி தேவைப்படும், கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா ஸ்டீல் தேவைப்படும், கண்டிப்பா வந்து பார்த்தோம்னா இந்த கோல் தேவைப்படும், சிமெண்ட் தேவைப்படும். ஓகே, அக்ரிகல்ச்சர், இந்தியாவிலே ஒரு பெரிய இண்டஸ்ட்ரி பார்த்தோம்னா விவசாயம், விவசாயத்துக்கு உரம் தேவைப்படுது. அப்ப இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா எல்லா துறையோட இன்புட்டே இதுதான். இவங்களாம் நல்லா இருந்தாதான் மற்ற துறையில நல்லா இருக்கும். பாருங்க, அப்படி நல்லா இந்த துறை அப்படியே கொரோனா வந்தோன்னு பாருங்க அப்படியே கம்மியாயிடுச்சு. 37% இப்ப மறுபடியும் நம்ம எக்கானமி மீண்டு வந்துருக்குது. ஏன்னா கொரோனா டைம்ல வந்து பார்த்தோம்னா உற்பத்தியே இல்லை, யாருமே வாங்க இல்லையே, இதெல்லாம் யாரும் வாங்க போறாங்க? ஓகே, அதனால வந்து பார்த்தோம்னா ரொம்ப டவுனுக்கு போயிடுச்சு. பாருங்க, இதுலயே பாருங்க, இதோட பேஸ் இயர் பாருங்க. பேஸ் இயர்னா எப்பவுமே நான் பேஸ் இயர் கான்செப்ட் சொல்லியிருக்கேன், பேஸ் இயருக்கு போன கிளாஸ்லயே. இப்ப வந்து பார்த்தோம்னா ஒரு பொருள் உற்பத்தி ஆச்சா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறது பேஸ் இயர் வந்து பயன்படுத்துவோம். போன கிளாஸ்க்கு வந்து உங்களுக்கு தெரியுமா பேஸ் இயர்னா கான்செப்ட்? யாருக்காச்சும் தெரியல? யாருக்காச்சும் ஞாபகம் இருக்கா? போன எக்கனாமிக் கிளாஸ் வந்தீங்களா? பேஸ் இயர்னா என்னன்னு சொன்னா இன்ஃபிளேஷன், இங்க எந்த இருக்கக்கூடிய பணம். எக்கனாமிக் growth அதிகமா இருக்கோ அது பேஸ். ஓகே, இந்த பாருங்க, சிம்பிளா சொல்லணும்னா உற்பத்தி ஆச்சா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும், ஓகேவா? இங்க இருக்கக்கூடிய பணவீக்கம், இன்ஃபிளேஷனால உற்பத்தி வந்து மறைக்கப்படும். இப்போ அதே 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 சொல்றேன், ஒரு இண்டஸ்ட்ரி, ஓகேங்களா? புதுசா வரவங்க பாருங்க, பேஸ் இயர்னா என்ன சொல்றேன், கான்செப்ட் சொல்றேன். ஒரு இண்டஸ்ட்ரி 10 பொருட்களை ஒரு வருஷத்துக்கு உருவாக்குது. ஒவ்வொருட விலை வந்து பார்த்தோம்னா 10 ரூபாய். அந்த வருஷத்தோட ஜிடிபில வந்து பார்த்தோம்னா இந்த இண்டஸ்ட்ரியோட கான்ட்ரிபியூஷன் வந்து பார்த்தோம்னா 100 ரூபாய். ஓகேவா? எப்படின்னா இது வந்து பிரைஸ், இது வந்து பார்த்தோம்னா ப்ராடக்ட், டோட்டல் ப்ராடக்ட். ஸோ 10 பொருளை உருவாக்குது, ஓகேவா? 10 ரூபாய்க்கு வித்து அந்த வருஷத்தோட ஜிடிபியோ கவர்மெண்ட் கணக்கு எவ்வளவு தராங்கன்னா 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் இந்த வருஷம் சொல்றாங்க. இப்போ வந்து பார்த்தோம்னா ஒரு 5 வருஷம் கழிச்சு, ஓகே, அந்த இண்டஸ்ட்ரி வந்து பார்த்தோம்னா 8 பொருள் தான் தயாரிக்கிறாங்க. ஆனா இதோட ரேட் வந்து பார்த்தோம்னா இப்போ 15 ரூபாய் ஆயிடுச்சு. ஏன்னா காலங்கள், இப்போ போன வருஷம் ரேட் இந்த வருஷம் இல்லை, ஓகேவா? இப்போ கவர்மெண்ட் கிட்ட 120 ரூபாய் கணக்கு சொல்றாங்க, ஓகேவா? இப்போ கவர்மெண்ட்டுக்கு இப்போ நீங்க பாக்குறீங்க 100 ரூபாய் போனாடி கணக்கு சொன்னா இந்த பட்டி 120 ரூபாய் கணக்கு சொல்றான். இதுல இருந்து ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு அப்படின்னு தெரியுதா இல்லையா? ஆயிருக்கா இல்லையா? ஒட்டுமொத்தமா காசா பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் அதிகமா இருக்கு, ஓகேவா? ஆனா ப்ராடக்டா பார்த்தோம்னா ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்கு. புரியுதா? எஸ் சார். அதனால நம்ம என்ன பண்ணுவோம்னா ஒரு குறிப்பிட்ட வருஷத்தை பேஸ் இயரை ஃபிட் பண்றோம், குறிப்பிட்ட இயரை பேஸ் இயரை ஃபிட் பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு பார்த்தோம்னா 2011-12 தான் எல்லாத்தோட பேஸ் இயரும், ஓகே, மோஸ்ட் ஆஃப் த இண்டெக்ஸோட பேஸ் இயரும். அப்போ இந்த 8 பொருளை இந்த வருஷம் உற்பத்தி பண்ணாங்களே, இதை அந்த வருஷத்தோட ரேட்டுக்கு உற்பத்தி செக் பண்ணுவாங்களாம். 10 ரூபாய் போட்டோம்னா 80 ரூபாய். அப்போ ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்குன்றது நம்ம கண்டுபிடிச்சிடும். 100 ரூபாய்க்கு வந்த ப்ரொடக்ஷன் இப்ப 80 ரூபாய் தான் வந்திருக்கு. அப்போ கிட்டத்தட்ட அந்த கம்பெனில ப்ரொடக்ஷன் கம்மியா இருக்குன்றதை நம்ம கண்டுபிடிப்போம். சப்போஸ் இந்த மாதிரி நம்ம பேஸ் இயர் வைக்கலன்னா இன்ஃபிளேஷன் பணம் வைக்கிறதுனால நம்மளால வந்து உற்பத்தி அதிகமாச்சா கம்மியாச்சுன்ற கண்டே பிடிக்க முடியாது. இதுதான் பேஸ் இயர் கான்செப்ட். புரிஞ்சுச்சா? ஓகே, இப்ப இவ்வளவு கதை சொல்லிட்டேன்.
இந்த கதையெல்லாம் நீங்க வந்து ஸ்கூல் புக் படிக்கும் போதே படிச்சுட்டு போயிருந்தீங்கன்னா இதுக்கான பதில் போட்டுக்கலாம். பார்ப்போம். ஐஐபி, இண்டெக்ஸ் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன், இது வந்து பார்த்தோம்னா கீ எக்கனாமிக் இண்டிகேட்டர். இது வந்து எக்கனாமிக் ஃபார் மேனுஃபேக்சரிங் ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் வேரியஸ் செக்டர். ஸோ இதுல இருந்து என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஐஐபி இருக்குல்ல என்பது பொருளாதார துறைகள் உற்பத்தி நடவடிக்கையே சொல்லுது. கரெக்டா? மேனுஃபேக்சரிங் உற்பத்தி பத்தி சொல்லுது. ஏன்னா இந்த ஐஐபினா என்னன்னு பார்த்தோம், 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து நீங்க கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் படிப்பீங்க. கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு 4 மாசத்துக்கு ஒரு வாட்டியோ அப்பப்போ நியூஸ்ல வரும், ஐஐபி வந்து இவ்வளவு அதிகமாச்சு இவ்வளவு கம்மியாச்சுன்றது வரும். அதை வச்சு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய 8 கோர் இண்டஸ்ட்ரீஸ், முக்கியமான இண்டஸ்ட்ரீஸை பந்து. அப்போ ஸ்டேட்மெண்ட் 1 ரைட்டு. இதோட பேசிய 11, 12, ஸ்டேட்மெண்ட் 2, 3 ரைட்டு. ஓகேவா? இதை வந்து யார் கம்பைல் பண்றாங்கன்னா சிஎஸ்ஓ. ஓகே, இப்போ வந்து எல்லாத்துக்கும் என்எஸ்ஓன்னு பேர் வச்சாச்சு. இப்போ என்எஸ்ஓ அப்போ சிஎஸ்ஓ, இந்த ஆர்கனைசேஷன் தான் இந்த இண்டெக்ஸை வெளியிடுறாங்க. ஓகே, இன்ஃபிளேஷன் அந்த மாதிரிலாம் படிக்கிறீங்கன்னா அந்த டைம்ல இண்டெக்ஸ் எல்லாம் சேர்த்து படிச்சுங்க. நம்மளோட நோட்ஸ்ல இதெல்லாம் கொடுத்துருக்கோம், ஐஐபிலாம். ஓகே, புரிஞ்சிச்சா இந்த கொஸ்டினும்? இது வந்து பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரீஸை பத்தி தான், ஆனா இது வந்து கரண்ட் அஃபேர்ஸ். ஸ்பீடா போறேன். அடுத்து ஒரு இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஓகே, அடுத்து இண்டஸ்ட்ரீஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தோம்னா ஒரு பவுன்சர் மாதிரி. ஓகே, இது வந்து பார்த்தோம்னா ஒரு பவுன்சர் மாதிரி. ஆனாலும் நீங்க ஸ்கூல் புக்ல எங்கேயோ படிக்க மாட்டீங்க. இதுக்கான ஆன்சர் எங்கேயுமே உங்க ஸ்கூல் புக்ல இருக்காது. எது காட்டிருங்க யாருன்னா, இதுக்கான ஆன்சர் எங்கேயுமே ஸ்கூல் புக்ல இருக்காது. ஆனாலும் நமக்கு தெரிஞ்சதை வச்சு நம்ம எழுதணும். ஓகேவா? இப்போ நம்ம தெரிஞ்சதை வச்சு எழுதி பார்க்கலாம். கவர்மெண்ட் இனிஷியேட்டிவ் டுவர்ட் த ஃபாலோயிங் ஃபெசிலிட்டேட்டிங் எம்எஸ்எம்இ. சிறு குறு தொழில் செய்யக்கூடிய நிறுவனம்லாம் இருக்கு, எம்எஸ்எம்இ. இதுக்கு அரசாங்கம் என்னென்னலாம் பண்ணுச்சு? ஓகேவா? இது வந்து பார்த்தோம்னா நீங்க அப்ளை பண்ணணும். நீங்க படிச்சதை அப்ளை பண்ணி பார்க்கணும். எல்லா கொஸ்டின் ஸ்கூல் புக்ல இருந்து கொடுத்தா எதுக்கு? அவன் டிகிரி ஸ்டாண்டர்டா இருக்கான், அப்ளை பண்ணுவோமா? சரி, எம்எஸ்எம்இ பத்தி என்னெல்லாம் தெரியும் யோசிச்சு பாருங்க. எம்எஸ்எம்இ கிட்டத்தட்ட ஒரு 8 லட்சம் கம்பெனிஸ் மேல இருக்கு. இந்தியாவிலேயே அதிகமா உற்பத்தி பந்து, அதிகமா எக்ஸ்போர்ட் பந்து, இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா உங்களோட ஸ்கூல் புக்ல டேட்டாஸ் இருக்கும். ஓகேவா? ஸ்கூல் புக்ல பார்த்தோம்னா எம்எஸ்எம்இ பத்தி புகழ்ந்து புகழ்ந்து சொல்லியிருப்பாங்க. அது எல்லாத்தையும் படிச்சுங்க. அது எல்லாத்தையும் படிச்சிருந்தா இதை வந்து ஓரளவு எழுத முடியும். ஓகே, சரி. ஆக்சஸ் டு த கிரெடிட், கடன் வாங்க முடியுதா எம்எஸ்எம்இ? எம்எஸ்எம்இயால கடன் வாங்க முடியுதா? என்ன ஸ்கீம் யாராச்சும் சொல்லுங்க. முத்ரா சரி, ஓகே, முத்ரா ஸ்கீம் இருக்கு. இது உங்களோட ஸ்கூல் புக்ல படிப்பீங்க. ஸோ அதனால வந்து இது பாரு அப்ளை பண்றீங்க. ஸ்கூல் புக்ல முத்ரா ஸ்கீம் பத்தி கொடுத்துருப்பாங்க. அது வந்து சிறு குறு தொழிலுக்கு தான் முத்ரா வந்து இருக்கணும். அப்போ 1 ரைட்டு. அப்போ 1 ரைட்னாவே இந்த ஸ்டேட்மெண்ட் ஜாலி. அடுத்து ஆக்சஸ் டு த மார்க்கெட். எம்எஸ்எம்இல உற்பத்தி ஆகுது, கன்ஃபார்மா மார்க்கெட் கொண்டு வர முடியுது. கண்டிப்பா 2 இருக்கு. ஸோ 1, 2 இருக்கு. டெக்னாலஜிக்கல் அப்கிரேடேஷன், கண்டிப்பா இப்போ டெக்னாலஜி அப்கிரேடேஷன் இல்லைன்னு நெகட்டிவா சொல்லவே முடியாது. ஓகேவா? இருக்கு. சோசியல் செக்யூரிட்டி ஃபார் த எம்எஸ்எம்இ ஒர்க்கர். ஓகேவா? ஆன்சர் வந்து 1, 2, 3 கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் இப்போ சோசியல் செக்யூரிட்டி இப்போ இருக்கு. ஓகேவா? இப்போ ஸ்கீம்ஸ் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த ஸ்டேட்மெண்ட் கூட கரெக்ட் தான். சோசியல் செக்யூரிட்டி இருக்கா இல்லையா? அவங்கெல்லாம் வந்து பார்த்தோம்னா இப்போ சுத்தமா இல்லைன்னு சொல்ல முடியாது. இப்ப பாருங்க, எம்எஸ்எம்இல ஒர்க் பண்றவங்களுக்கு சமூக பாதுகாப்பு இருக்கா இல்லையா? யாராவது சொல்லு பார்க்கலாம். அதே போல டிஎன்பிசிக்கு முழுசா நம்பாதீங்க, அதுல தப்பு இருக்கும். இல்லன்றீங்களா, இருக்குன்றீங்களா? இல்ல சார். சமூக பாதுகாப்பு இல்லையா? வேற யாராச்சும்? வேற யாராச்சும் ஆர்கியூ பண்ணுங்க, பேசுங்க. சார் இப்போ பட்டாசு கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து அவங்களுக்கு மெஷர்ஸ் ஏதாவது இருக்குங்களா சார்? அந்த மாதிரி பார்க்கலாமா சார்? இப்போ எம்எஸ்எம்இ சோசியல் பாதுகாப்பு இருக்கா? ஒரே நிமிஷம், நான் நெட்ல செக் பண்ணிக்கிறேன். ஸோ இது கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான ஏரியா தான். இப்போ சில நிறுவனங்களுக்கு இருக்கு. ஓகேவா?
ஆனா பெரும்பான்மையான நிறுவனத்துக்கு இல்லையா. ஓகே, ஏன்னா இது வந்து பார்த்தோம்னா நிறைய டீசென்ட்ரலைஸ்ல நடக்குது. இந்த எம்எஸ்எம்இ பார்த்தோம்னா நேரடி அரசாங்கத்தோட கண்ட்ரோல் இல்லாம நடக்கிறதுனால அதை வேலை பார்க்குற பெரும்பான்மையான மக்களுக்கு இல்லை. ஆனாலும் கவர்மெண்ட்ல இதுக்கான ஸ்கீம்ஸ் இருக்கு. ஸோ 50-50 தான் இதுக்கு நீங்க போய் ஆகணும். ஓகேவா? ஓகே சார். ஸோ இப்படிதான். இது நான் தப்பா சொல்ல, நான் என்ன சொல்ல வரேன்னா பெரும்பான்மையான மக்களுக்கு இல்லை. ஆனா இதுலயும் வந்து பார்த்தோம்னா கவர்மெண்டோட ஸ்கீம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஒரு இண்டஸ்ட்ரியில நீங்க வேலை செஞ்சு உங்களுக்கு வந்து அடிபட்டுட்டா ஜீவன் ஜோதி யோஜனான்னு ஒண்ணு இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஜீவன் ஜோதி யோஜனா, இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா பிரதான் மந்திரி ஜீவன் ஜோதி யோஜனா. அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இந்த சிறு குறு இந்த சின்ன சின்ன கடை வச்சுன்னு இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தோம்னா இந்த சோசியல் ப்ரொடெக்ஷன் இருக்கு. இப்போ இதெல்லாம் வந்து இப்போ உருவாக்கின ஸ்கீம், 2022-23 உருவாக்கின ஸ்கீம். மேபி இப்போ இந்த கொஸ்டின் கேட்டிருந்தா இதுக்கான ஆன்சர் போட்டு நம்ம ஆர்கியூ பண்ணலாம், ஏன்னா இதுக்கான ஸ்கீம்ஸ் நிறைய இருக்கு. ஓகேவா அப்படின்னு. ஸோ இது ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்ஃபிளேஷன்ன்றது நம்ம சிலபஸ்ல டைரக்டா மென்ஷன் பண்ணலன்னா கூட எப்பவுமே இந்த பணவீக்கம், இன்ஃபிளேஷனோட டைப்பு, இன்ஃபிளேஷன் எப்படி கண்ட்ரோல் பண்ணலாம், இதை பத்தி வந்து பார்த்தோம்னா எப்பவுமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து கேட்டுன்னு இருப்பாங்க. ஸோ இது நம்ம சிலபஸ்ல மென்ஷன் பண்ணலன்னா கூட நீங்க இன்ஃபிளேஷன், டிஸ்இன்ஃபிளேஷன் என்ன, ஃபார் எக்ஸாம்பிள் இன்ஃபிளேஷன் நீங்க என்னெல்லாம் படிக்க நான் சொல்றேன் பாருங்க, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்க வேண்டும். அதே போல நம்ம புக்கும் வந்து பார்த்தோம்னா நம்ம போட்டிருப்போம், அதுலயும் கிளியரா கொடுத்துருப்போம். ஸோ இன்ஃபிளேஷன்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக், மறந்துடாதீங்க. ஒரு நிமிஷம். அதே போல இந்த நேஷனல் இன்கம்ன்ற டாபிக்ல இருந்து எந்த ஒரு கொஸ்டின் கேட்கல. ஓகே, நேஷனல் இன்கம்னு ஒரு டாபிக் இருக்குல்ல, அதுல இருந்து எந்த கொஸ்டினும் கேட்கல. ஸோ இன்ஃபிளேஷன்ன்றது பார்த்தோம்னா உங்க ஸ்கூல் புக்லயே வந்து பார்த்தோம்னா பெருசா கவர் ஆயிருக்காது. ஓகேவா, ஜஸ்ட் ஜென்ரலா தான் இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ரா இந்த வேற ஏதாச்சும் ஒரு புக்கு, யூபிஎஸ்சி புக்கோ இல்லைன்னா அந்த சங்கர் கணேஷ் புக்கு, வேற ஏதாச்சும் புக்கு இல்ல ஏதாச்சும் நோட்ஸ்ல நீங்க ட்ரை பண்ணி படிச்சீங்க. இதை பாருங்க, இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷன் என்ன அப்படி பார்த்தோம்னா ஒரு பொருள் இப்போ டைம் ஆக ஆக அதோட காசு வந்து அதிகமாகுது. இப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பொருள் வந்து வாங்குறீங்கன்னு வச்சுங்க, இப்போ வந்து பார்த்தோம்னா அந்த பொருள் அதே காசு வாங்க முடியல. இப்போ அரிசி வந்து வாங்கியிருப்போம் 25 ரூபா ஒரு கிலோ வாங்கணும், இப்போ 45 ரூபாய்க்கு வாங்குறோம். அப்ப என்னாச்சு, அதே 1 கிலோ அரிசி தான், அதே பொன்னி அரிசி தான், ஆனா 25 ரூபான்றது 40 ரூபாய் ஆயிடுச்சு. அப்ப என்னது, இன்ஃபிளேஷன். அந்த பொதுவான அந்த பிரைஸ் ரேஞ்ச் வந்து அதிகமாச்சு. இதுதான் இன்ஃபிளேஷன். அது காரணம் பார்த்தோம்னா நிறைய காரணம் இருக்கும். டிமாண்ட் அதிகமாயிடுச்சு, எல்லாரும் பொன்னி அரிசி கேட்கறாங்க. ஒரு பக்கம் சப்ளை குறைஞ்சிச்சு, மழையினாலயோ இதனாலயோ பார்த்தோம்னா சப்ளை வர வர குறைஞ்சிச்சு. இந்த மாதிரி 2 காரணங்கள், முக்கியமான காரணங்கள். அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் இன்ஃபிளேஷன் படிச்சு வச்சுங்க. ஓகேவா, குரூப் 1 படிக்கிறப்போ இந்த கிரீப்பிங் நம்ம கிளாஸ்ல எடுப்போம், கிளாஸ்ல கூட அட்டன் பண்ணிக்கலாம். கிரீப்பிங், வாக்கிங், ரன்னிங், கலப்பிங், இது எல்லாத்தையும் கேட்பாங்க. அடுத்து இதெல்லாம் உங்க ஸ்கூல் புக்ல இல்லை, ஆனா படிக்கணும். காஸ்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன் எதனால இந்த பணவீக்கம் ஆகுது. ஒண்ணு வந்து பார்த்தா டிமாண்ட். ஓகே, தேவை இருக்கு, அதனால காசு அதிகமாகுது. இப்போ தங்க விலை பார்த்தோம்னா வச்சுக்கோங்க, நேத்துக்கும் இன்னைக்கும் பார்த்தோம்னா 570 ரூபா அதிகமாயிருக்கு. ஏன் இவ்வளவு அதிகமாகுது பார்த்தோம்னா தேவை இருக்கு, நிறைய பேர் டிமாண்ட் பண்றாங்க. தங்கம் வேணும் டிமாண்ட் பண்ணும்போது கல்யாண சீசன், ஓகேவா, கல்யாண சீசன் எல்லாரும் வந்து பார்த்தா சவுத் இந்தியாவில் டிமாண்ட் பண்ணும்போது தங்கத்தோட ரேட் அதிகமாகுது. ஓகே, இதே காஸ்ட் புஷ் இன்ஃபிளேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. காஸ்ட் புஷ்னா மொத்தமா தங்கம் எடுக்கிறதுக்கு வந்துக்கான செலவுகள் வந்து அதிகமாகுது, அதனால தங்கத்தோட ரேட் அதிகமாகுது. போய் மைன் பண்ணி அந்த தங்கத்தை எடுத்து உருக்கி அதை வந்து செஞ்சு எதுனால 6000 ரூபான்றது ஒரு கிராமு 6000 ரூபாய், 6000 ரூபாய் 6500 ரூபாய்க்கு விற்கிறாங்க. ஏன்னா இவ்வளவு செலவாயிருக்கு. ஸோ இந்த செலவு ஆனதுனாலையும் இன்ஃபிளேஷன் வரும், இல்ல மக்கள் டிமாண்ட்னால இன்ஃபிளேஷன் வரும். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து எஃபெக்ட் ஆஃப் இன்ஃபிளேஷன். இன்ஃபிளேஷனால என்ன ஆகும், மோஸ்ட்லி இந்த கொஸ்டின் கேட்டுனே இருப்பாங்க. இன்ஃபிளேஷனால யார் அதிகமா அஃபெக்ட் ஆவாங்க, இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்க. இதெல்லாம் உங்க ஸ்கூல் புக்ல இருக்காது, நீங்க எக்ஸ்ட்ரா தேடி படிங்க. இல்ல ஏதாச்சும் யூடியூப் கிளாஸஸோ இல்ல நம்ம கிளாஸஸோ அட்டன் பண்ணுங்க, அதுல சொல்லிடுவாங்க. இன்ஃபிளேஷன் எப்படி மெஷர் பண்ணலாம், ஹோல்சேல் எப்படி மெஷர் பண்ணலாம், கன்சூமர் பிரைஸ்ல எப்படி மெஷர் பண்ணலாம், இல்ல இங்க முக்கியமான இண்டெக்ஸ்லாம் இருக்கும், சிபி இண்டெக்ஸ். நம்ம இப்போ கவர்மெண்ட்ல சம்பளம் வாங்குறதுன்னு வச்சுக்கோங்க, டிஏ தருவாங்க. ஓகே, டியரன்ஸ் அலவன்ஸ், இது எல்லாமே நம்மளோட இன்ஃபிளேஷன் இந்த சிபிஐ இண்டெக்ஸ் வச்சுதான் தருவாங்க, கன்சூமர் பிரைஸ் இண்டெக்ஸ் வச்சுதான் இன்ஃபிளேஷன்ஸ் தருவாங்க. ஓகே, ஸோ இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கங்க. இன்ஃபிளேஷன் எப்படி குறைப்பாங்க, மானிட்டரி பாலிசி மூலமா எப்படி குறைப்பாங்க, பிசிக்கல் பாலிசி மூலமா எப்படி குறைப்பாங்க, இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கினா போதும். இதுல இருந்து ஒரு கொஸ்டின் ஆச்சு நீங்க எதிர்பார்க்கலாம். ஓகே,
புரியுதா? ஸோ இன்ஃப்ளேஷனை பத்தி ஒரு கொஸ்டின் வந்திருக்கு, நம்ம குயிக்கா இது பண்ணலாம். இன்ஃப்ளேஷனை பத்தி ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே, இண்டஸ்ட்ரியல் growth 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அப்ப இண்டஸ்ட்ரி முக்கியம். சம்மந்தமே இல்லாத ஒரு கமிட்டி கேட்டிருக்காங்க, இதுதான் பவுன்சர். இந்த ஒரு கொஸ்டினை யாராலையும் போட வந்து கஷ்டம், யாராலையும் இல்ல, பெரும்பான்மையான ஆவரேஜ் ஸ்டூடெண்டால போடுறது கஷ்டம். முடிஞ்சு போனா நம்ம கெஸ் பண்ணிருக்கலாம், 2 ஆப்ஷனுக்குள்ள வந்திருக்கும். ஓகேவா? சரி, அடுத்து போவோம். அடுத்து பார்த்தோம்னா பாப்புலேஷன். பாருங்க, உங்க பாப்புலேஷன் வந்திருக்கு, சிலபஸ்ல கொடுத்திருந்தாலும் இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஜென்ரலான ஒரு கொஸ்டின். இது வந்து பார்த்தோம்னா எந்த ஒரு பேசிக்கா நீங்க எதுவுமே படிக்காம அட்டன் பண்ணலாம். ஹியூமன் ரிசோர்ஸ் இஸ் நெசசரி ஃபார் த ப்ராசஸ் ஆஃப் growth. எந்த ஒரு நாடா இருந்தாலும் மனித வளம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. கரெக்டா? இது ஜென்ரல் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின் தப்பே பண்ணக்கூடாது எப்பவுமே. இந்த மாதிரி வந்து பார்த்தோம்னா உங்களோட மொத்தம் குரூப் 1 பாத்தீங்கன்னா ஒரு 4 to 5 கொஸ்டின்ஸ் வந்து ஜென்ரலா இருக்கும். அது வந்து படிச்சு பார்த்தாவே உங்களுக்கு அர்த்தம் புரியும். கரெக்டா? ஸோ மனித வளம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமா. இப்போ டிஎன்பிஎஸ்ல வேலைக்கே எடுக்கலன்னா இங்க இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்ய யாருமே இருக்க மாட்டாங்க. அப்போ நாட்டோட வளர்ச்சிக்கு பார்த்தோம்னா இது முட்டுக்கட்டையா இருக்கும். அதுக்கடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இன்வெஸ்ட்மெண்ட் இன் எஜுகேஷன் ஹெல்த் ஆஃப் பீப்புள். இப்போ வந்து இங்க நிறைய காலேஜஸ் ஸ்கூல்ஸ் ஒரு பக்கம் வந்து பார்த்தோம்னா நிறைய ஹாஸ்பிட்டல்லாம் இருந்தா நல்லதா கெட்டதா? இதனால வந்து பார்த்தா ஃபியூச்சருக்கு நல்லதா இல்லையா? ஏதாச்சும் சொல்லுங்க. நல்லதுதான் sir. ஓகேவா? ஸோ என்ன ஆகுதுன்னா, இந்த ஹியூமன் ரிசோர்ஸ் தான் இந்த ஹெல்த் எஜுகேஷன் இதெல்லாம் சேரும்போது ஃபியூச்சர்ல வந்து பார்த்தோம்னா நல்ல ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும். ஓகே, இது வந்து பார்த்தோம்னா ஒரு ஜென்ரலான கொஸ்டின். ஸோ இந்த மாதிரி ஜென்ரல் கொஸ்டின் வரும்போது நீங்க வந்து எழுதணும். அடுத்து பிளானிங் ஆல்ரெடி பார்த்துட்டோம். விஸ்வேஸ்வரையா பிளானிங்கை பத்தி. பிளானிங்ல 3 கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து சோஷியல் வெல்ஃபேர். பாருங்க, சோஷியல் வெல்ஃபேர்ன்றது உங்க சிலபஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா கொஞ்சம் ரேர் ஏரியா தான். இதுக்காக நீங்க சோஷியல் வெல்ஃபேர்லாம் தேடி தேடி படிக்கணும் அவசியம் இல்லை. ஒட்டுமொத்தமா சமூகத்துல இருக்கக்கூடிய ஏதோ ஒரு திட்டங்களை பத்தி தான் கேட்க போறாங்க அந்த சோஷியல் வெல்ஃபேர்ல. ஓகே, ஸோ இந்த சோஷியல் வெல்ஃபேர்ல பார்க்கலாம். சோஷியல் வெல்ஃபேர் பத்தி கவர்மெண்ட் வந்து பார்த்தோம்னா பாருங்க, இதெல்லாம் ஜென்ரல் கொஸ்டின், 2வது ஜென்ரல் கொஸ்டின். இதெல்லாம் வந்து நீங்க படிச்சே ஆன்சர் போட்டுருங்க. இந்தியன் கவர்மெண்ட் ஹஸ் டேக்கன் அப் எக்கனாமிக் ப்ரோக்ராம் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் எஸ்சி அண்ட் எஸ்டிஸ். இந்திய அரசாங்கம் நிறைய எக்கனாமிக் ப்ரோக்ராம் பண்ணலாம். யாருக்கு? எஸ்சி எஸ்டி. சரி, பண்ணட்டும். கரெக்ட் தான், பண்றாங்களா இல்லையா கவர்மெண்ட்? இப்ப எஸ்சி எஸ்டிக்கு கவர்மெண்ட் நிறைய ஸ்கீம்ஸ், எஜுகேஷன்லயும் சரி, இண்டஸ்ட்ரீஸ்லயும் சரி, லோனு, இந்த தாட்கோலாம் போனா லோன் தருவாங்க. பாத்திருக்கீங்களா? ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்ல பார்த்தா தாட்கோல போனா லோன் தருவாங்க. அதுக்கு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து நிறைய பார்த்துருக்கோம். கண்டிப்பா கவர்மெண்ட் வந்து எக்கனாமிக்கலா ஹெல்ப் பண்றாங்க. ஓகே, இந்த முத்ராலையும் பார்த்தோம்னா அதோட சிம்பிளா நான் சொல்லணும்னா ஸ்டாண்டப் இந்தியா. ஸ்டாண்டப் இந்தியா இருக்குன்னா தெரியுமா? அந்த ஸ்கீம் சொல்லுங்க யாராச்சும். ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம், அதுல யாராருக்கெல்லாம் லோன் தருவாங்க? 10 லட்ச ரூபாயில இருந்து 1 கோடி ரூபாய்க்கு லோன் வாங்கிக்கலாம். குறிப்பா உமனுக்கு உமன் எஸ்சி 1 எஸ்டி. அவ்வளவுதான். ஓகேவா? ஒரு விமன் ஆர் ஒரு விமன் எஸ்சி எஸ்டி இல்ல மக்கள் இருந்தாங்கன்னா ஸ்டாண்டப் இந்தியால 10 லட்சத்துக்கு 1 கோடி ரூபாய் லோன் தருவாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ப்ரொவைடிங் ஸ்மால் லோன். அந்த லோன் எல்லாம் வாங்குறாங்களா, ஸ்மால் லோன் மூலமா அவங்க வந்து ஏதோ ஒரு வேலை செஞ்சு, ஓகேவா, ஏதோ ஒரு வேலை, ஓகேவா, சின்ன சின்ன வேலை எல்லாம் செஞ்சு அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கிறாங்க. ஸோ லோன் தராங்க, அந்த லோன் மூலமா அவங்களும் வந்து பார்த்தோம்னா பெனிஃபிட் ஆகுறாங்க. ஸோ பெனிஃபிட் அப்போ ரெண்டுமே ரைட்டு. அப்போ ஏ அண்ட் பி ஆர் ரைட்டு, ஆர் இஸ் எக்ஸ்பிளனேஷன் ஆஃப் ஏ. ஸோ பெனிஃபிட் ஆகுறாங்க. அந்த பெனிஃபிட் எப்படி ஆகுறாங்கன்னா அவங்க சின்ன சின்ன சிறு தொழில்களை செய்யறாங்க. ஓகேவா? சிம்பிளா யோசிங்க. இதெல்லாம் வந்து பார்த்தோம்னா பொது அறிவு, காமன் சென்ஸ் வச்சு சொல்லலாம். அப்போ 2 காமன் சென்ஸ் கொஸ்டின் வந்து எக்கனாமில கேட்டிருக்காங்க. 3 ஆர்பிஐ கொஸ்டின்ஸ், 2 ஆர்பிஐ கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. அடுத்து வந்து பார்த்தோம்னா நேச்சர் ஆஃப் இந்தியன் எக்கனாமி பார்த்துட்டோம். அடுத்து ஜிஎஸ்டி. பாருங்க, ஜிஎஸ்டி பத்தி ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஜிஎஸ்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். 2021 ஒரு கொஸ்டின், இப்பவும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ ஜிஎஸ்டி பொறுத்த வரைக்கும் ஜிஎஸ்டி கவுன்சில்னு ஒரு கவுன்சில் இருக்கும். அடிக்கடி வந்து பார்த்தா இந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டர்லாம் சேர்ந்து உட்காந்து சில முடிவு எடுப்பாங்க. சிலது வந்து பார்த்தோம்னா 18 புள்ளியில இருந்து 12 புள்ளியா மாத்துவாங்க. அந்த ஸ்லாப் மாத்துவாங்க, பார்த்துருப்போம் நம்ம. ஸோ இதுல வந்து பார்த்தோம்னு வச்சுங்க, இந்த கொஸ்டினே வந்து, ஸோ இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் தப்பு. அப்போ ஓகேவா, இதுல இருக்கிற எல்லாமே தப்பு. இது வந்து கிளைம் பண்ணாங்க, தப்பு கொடுத்துட்டாங்க. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் தெரிஞ்சுக்க, ஜிஎஸ்டி வந்து ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, ஜிஎஸ்டி கவுன்சில் பத்தி கேட்டாங்க. இதுல இருக்கிற வெயிட்டேஜ் எல்லாமே தப்பு. ஓகேவா? இந்த கோரம், இந்த வெயிட்டேஜ் மோஸ்ட்லி என்ன தெரிஞ்சுக்கன்னா, ஜிஎஸ்டி கவுன்சிலோட சேர்மன் யாரு, ஜிஎஸ்டி கவுன்சில் எத்தனை பேர் ஓட்டு போட்டா தீர்மானம் நிறைவேறும், ஜிஎஸ்டி மீட்டிங் நடக்கணும்னா எத்தனை பேர் இருக்கணும்,
இது எல்லாத்தையும் தெரிஞ்சு வச்சுங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். எத்தனை மாசத்துக்கு ஒரு மீட்டிங் நடக்குது? ஓகே, இந்த ஜிஎஸ்டி கவுன்சில் இவ்வளவு தெரிஞ்சு வச்சுக்கினா போதும். ஒண்ணு, சேர்மேன் யாரு, வைஸ் சேர்மேன் யாரு, அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா இதுல ஒரு முடிவு எடுக்கணும்னா எவ்வளவு சதவீதம் ஓட்டு இருக்கணும், எத்தனை பேர் சேர்ந்தா இந்த மீட்டிங் வந்து தொடங்கிடும். கோரம்னா இப்ப பார்லிமெண்ட் தொடங்கணும்னா 1/10 இருக்கணும். இப்ப பார்லிமெண்ட்ல ஒரு மீட்டிங் ஆரம்பிக்கணும்னா 1/10 கோரம் இருக்கணும். அப்படின்னா 54 பேர் இருந்தா போதும். லோக்சபால 54 பேர் இருந்தா அந்த மீட்டிங் நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். கோரம். ஓகே, எத்தனை பேருக்கு? 54 பேர் இருந்தா போதும், மீட்டிங் ஆரம்பிச்சிடலாம். அதே போலதான் இங்கேயும். சோ இது எல்லாமே தப்பு. இதுல குத்துக்கிறது எல்லாமே தப்பு. இது வந்து கிளைம் பண்ணாங்க அப்போ. சோ அதனால வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி கவுன்சில தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே, அடுத்து ஆல்ரெடி பார்த்தோம் ரூரல் வெல்ஃபேர் பூரா. இந்த பூரான்றது பார்த்தோம்னு வச்சுங்க, பழைய கொஸ்டின் பேப்பர்ல பல வாட்டி கேட்டிருப்பாங்க. பூரா ஃபுல் ஃபார்ம் கேட்டிருப்பாங்க. பூரா கொண்டு வந்தது யாருன்னு கேட்டிருப்பாங்க. பூராவோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருப்பாங்க. பூரானா என்ன? ப்ரொவிஷன் ஃபார் த இங்க இருக்கக்கூடிய கிராமப்புறத்துக்கு நகர்ப்புற ஃபெசிலிட்டிஸை கொண்டு வா. ரோடு, லைட்டு, தண்ணி வசதி, அந்த சானிடேஷன் வசதி, டிரைனேஜ் வசதி, இந்த மாதிரி கிராமப்புறத்திலயும் நகர்ப்புறத்துல இருக்க மாதிரி வசதிகளை கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்ட கான்செப்ட் தான் பூரா. யாரு ஆரம்பிச்சிருப்பாங்க? ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாவோட ட்ரீம். அவர் சொல்லியிருப்பார் இந்த மாதிரி இது கொண்டு வரணும் அப்படின்னு. இதுதான் இந்த பூரா ஸ்கீம். ஓகே, இதுவும் பார்த்தோம்னா ரூரல் டெவலப்மெண்ட். நீங்க ரூரல் வெல்ஃபேர் படிச்சாவே போதும். உங்களுக்கு இந்த +2 புக்ல இந்த பூரா பத்தி இருக்கும். அதுக்கடுத்து +1 புக்லயும் இந்த பூரா பத்தி கொடுத்துருப்பாங்க. இதுவும் பார்த்தோம்னா டைரக்ட் ஸ்கூல் புக்கு, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், ஈஸியா அடிக்கக்கூடிய கொஸ்டின். அடுத்து 5 இயர் பிளான் பார்த்தாச்சு, ஐஐபி பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. ஓகேவா? சோ இதுல இருந்து என்ன கத்துக்கிறோம்னா, சிம்பிளா சொல்றோம், 15 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுல 5 இயர் பிளான், ஆர்பிஐ, ஓகேவா, இண்டஸ்ட்ரீஸ், இது மூணுத்துக்கும் அதிகமான முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ இந்த ஏரியாவை நான் சும்மா படிக்க கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து படிக்கணும். இது தாண்டி வந்து பார்த்தோம்னா ஜிஎஸ்டி, இன்ஃபிளேஷன், இந்த மாதிரி டாபிக்கையும் சிலபஸ்ல இன்ஃபிளேஷன் பத்தி இல்லைனாலும், இந்த நேஷனல் இன்கம் பத்தி இல்லைனாலும் நீங்க எக்ஸ்ட்ரா தெரிஞ்சுக்க வேண்டும். அதே போல பொது அறிவுல 1 to 2 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. அது ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும். அதை நம்ம பொது அறிவோட நம்மளோட பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த டைம்ல வந்து யோசிச்சு பதில் போடுறப்போல இருக்கும், போடணும். ஓகே, வேற ஏதாச்சும் டவுட் இருந்தா கேளுங்க. உங்களுக்கு அடுத்த கிளாஸ்க்கு டைம் ஆகுது. சார் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க. சரி, வேற ஏதாச்சும் டவுட் இருக்கா? பேஸ் இயர் வந்து எந்த எந்த இயர்ல வந்து ப்ரொடக்ஷன்